ஹாய் காய்ஸ், வணக்கம். கான்ட்ராக்ட் சிஸ்டர் பார்த்தலாங்களா? இது ஷர்ட்க்கு போடுற மாதிரி ஸ்டோரியில் நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது சுவாரஸ்யமாகவே எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். அது கொஞ்சம் கட்டாச்சு அப்படின்னாலும் ஒன் ஷாட்டில் நான் போட்டுடுறேன், இல்லைனா அது ஷாட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜங்குக்கு ஒரு கோல்டான CEO. அவருக்கு இப்போது ஒரு கான்ட்ராக்டுக்கு சிஸ்டர் தேவைப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட பாட்டி ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவங்க பையனுக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்கிறத கண்டுபிடிச்சி ஊரை விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க அப்ராடில் போய் தங்கியிருப்பாங்க. அவங்களுடைய பேத்தி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி, நீ கூட்டு வாடா, அவங்கள கூப்பிட்டு அவங்க கூட வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜங்குக் தேடி 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 பார்த்துட்டே இருந்திருப்பார். பாட்டி ரொம்ப முடியாத நேரத்தில் இருந்துகிட்ருக்காங்க. நான் கடைசியாக என் பேத்தியை பார்த்தணும்டா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. இப்போது கான்ட்ராக்டுக்கு ஒரு தங்கச்சி தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஐடியா சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த பிளான் யூஸ் பண்ணணும்னு எண்ணம் இல்லை. இப்போ வரைக்கும் அவருடைய தங்கச்சியை தேடிட்டுருக்காரு, கிடைக்கல. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக செகண்ட் இயராக படிச்சிட்ருக்கீங்க. மெக்டொனால்ட்ஸில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய இடத்துக்கு டெலிவரி எடுத்துகிட்டு போவீங்க, வருவீங்க, அங்கே ஷாப்லேயுமே ஒர்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படியே வீடியோக்காக போயிடலாம். என்னடா வாழ்க்கை இது? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? இதையே சாப்பிட்டுட்டு மனுஷன் எப்படி உயிர் வாழ முடியும்? ஏண்டி இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். என் வீட்டில் எப்போ பாரு சாம்பார், சோறு, குழம்பு, கீரை, ரசம், கூட்டு, பொரியல். மனுஷன் சாப்பிட முடியல. அதனால தான் உன்னோட பிடிங்கி சாப்பிட்றேன். தின்னுடா, தின்னுட்டு நல்லா ஊமக்கோட்டானாட்டம் நல்லா பப்ளி மாஸ் மாதிரி நல்லா பன்னிக்குட்டி மாதிரி மாறிடு. என்ன ஏண்டி சாவறியா? சாவடிச்சிடமல்ல. என்னடா இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தாண்டா நீ 10 கிலோ வெயிட் போட்டிருக்க பாரு, புசு புசுன்னு மொட்டை போண்டா மாதிரி. இதோட அருமை தெரியுமாடி உனக்கு? நீ இங்கே வேலை செய்கிற இதனால தான் நான் இங்கே இவ்வளோ சாப்பிட்றேன். அதனால உன்னை ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன்டி. இதோ பார், என்னை பேசிகிட்டே இருந்தால் கட் பண்ணிட்டு போயிடுவேன். போடா போ, தொல்லை ஒழிஞ்சதுன்னு நான் போயிட்டே இருப்பேன். நீ எடுத்து வர சாம்பார் சோத்துக்காக தான் நானும் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப், புரியுதா? சரிடி, டெலிவரிக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புண்ணா. எங்கே கிளம்ப சொல்கிற? ஒன்றே கூட்டு போகிறதுக்காக தான்டா எக்ஸ்ட்ரா 2 பர்கர் வச்சுருக்கேன். ஓ, என்னையும் இழுத்துட்டு போகணும் அதானே? ஆமாண்டா, நிறைய லக்கேஜ்டா. இதோ பார் 4 இருக்குது, எப்படி எடுத்துகிட்டு போவேன் சொல்லு? அங்கேருந்து ஏதோ 12வது ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய்ட்டு நான் எப்படி கொடுக்குறது? ஆஃபீஸுன்னு நினைக்கிறேன், லொக்கேஷன் பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரிடி, நீ மீராவை கூப்பிட்டு போக வேண்டியதானே? ஏன் மீரா எதுக்கு? நீ வரமாட்டியா? நீ பைக் ஓட்டிட்டு வாடா, நான் பத்திரமா பிடிச்சிட்டு வரேன். இந்த பர்கருக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது. கடவுளே, என்னை காப்பாற்ற மாட்டியா? ஓவரா சின்ன போடாடா. அதாவது நீங்களும் கூட ஜாக்சனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் திக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ஆர்ஃபனாக தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஜாக்சன் உங்களுக்கு எல்லாமாவும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா ஜாக்சன் தான். ஜாக்சனுக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது. பட் ஆனால் அதை காமிச்சிக்கிட்டது கிடையாது, இப்போ வரைக்கும் காமிச்சிக்கிட்டதே கிடையாது. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி தான் போகுது. இப்போது ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் டெலிவரி எடுத்துகிட்டு போகிறீங்க. மை கமெண்ட் சார். இது மேலே 12th ஃப்ளோரில் போயிட்டு ரிசப்ஷனில் கொடுத்துருங்கண்ணா. சரிங்க சார். இடி 12th ஃப்ளோர் வரைக்கும் எடுத்து போகணுமா? இங்கே கொடுத்து போகக்கூடாதா? இது கேஷ் ஆன் டெலிவரிடா. எடுத்து போய் கொடுத்துட்டு கையோட காசு வாங்கிட்டு வரணும். இந்த ஈர வெங்காயம் வராடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கடுப்பில் தூக்கிட்டு வராரு. நீங்கள் அப்படி தான் மேலே போகிறீங்க. 12th ஃப்ளோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் போகிறீங்க. பார்த்தா ஏறக்குறைய ஒரு 30 பேர்கிட்ட இருப்பாங்க போல். நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்படி தான் ரிசப்ஷனில் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. என்னடி ரிசப்ஷனில் யாருமே இல்லை? யார்கிட்ட கொடுக்கறதா? தெரியலடா, நான் கூட நினச்சேன் யாராவது இருப்பாங்க, கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு கிளம்பிடலான்னு. உன்னை நம்பி வந்தேன் பாருடி. எவ்வளோ நேரம் தான் தூக்கிட்டு நிற்கிறது? என்கிட்ட 3 கவர் நின்றுட்டுருக்கு. ஒரு கவர் ஒன்று வச்சுட்டு என்னடி பண்ணுற? ஜாக்ஸா, இருடா, இதையும் வச்சுக்கோ, நான் போய் யார்கிட்ட கொடுக்கறது என்னன்னு கேட்டு வரேன். ஏன் எடுத்துகிட்டே போனால் ஆகாதா? இருடா, வச்சிடுறா. அப்படியே அவர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் போட் பண்ணி கேட்டால் அவர் எதையாக இருந்தாலும் கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி தான் ஜாக்சன் உங்கள் மேலே அவ்வளோ க்ரஷ்ஷு. அப்படி தான் வாங்கி வச்சிட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு ஒருத்தர்கிட்ட, சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஒருத்தர் திரும்பி பார்க்குறாரு. சார், இது இங்கே மெக்டொனால்ட்ஸ்லேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணோம். ஓகே, அதுக்கு
இப்போது டெலிவரிக்காக வந்திருக்கோம் சார். ஓ, எப்போ ஆர்டர் போட்டாங்க சார்? நாங்கள் ஆர்டர் வந்து 9:50க்கு வந்துச்சு. சரி, இப்போது டைம் என்ன சார்? 10:50 சார். அப்போது 1 hour ஆகுது. 1 hour வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போமா? ஆர்டர் கேன்சல், கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார், கேஷ் ஆன் டெலிவரி பே கூட ஆகலை. ஓ, ஆர்டரே கேன்சல்ரா, உங்களுக்கு பே பண்ணுவாங்களா? ஆ, இல்லை சார், இது நீங்கள் சொன்ன டைமிங்லேருந்து ஒரு 10 minutes தான் சார் லேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சார், அக்செப்ட் பண்ணுங்கள் சார், இல்லைனா இது என்னோடய சேலரி தான் கட் ஆகும். தொப்பார் எடுத்துகிட்டு கிளம்பு. சார் ப்ளீஸ். அது யார் அப்படின்னா ஜேகே தான். ஜேகே தான் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. இப்போது ஜேகே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஜேகேவோட பிஏ வந்து, அம்மா என்னம்மா பண்ணுற? அவர் இந்த கம்பெனியோடைய சிஇஓ, வா அப்படி வரோம். சார் சாரி சார், உங்கள் கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போக சொன்னாங்க, கீழே கேட்டாச்சுன்னா. இங்கே வந்து கேட்டால் அவர் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். ப்ளீஸ் சார், நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன் சார். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் யாரும் இல்லை சார். ப்ளீஸ் சார், லாஸ்ட்டு செம்மே என்னோடய ஃப்ரெண்டு தான் கட்டினான். இதை கெஞ்சுற மாதிரி இருக்கிறதும் ஜாக்சன் வந்து பார்த்துட்டு, என்னடி பண்ணுற? இந்த மாதிரி கிஞ்சி தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு? வா பரவாயில்ல, இவங்களாம் இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காங்களே தவிர மனுஷாளுங்களோட மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்களடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து எடுத்துகிட்டு, ஏய் சும்மா இருடா, அவங்களே கொடுத்தா கூட நீ கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாப்பல. ஏய் அவ்வளோதான் சொல்லிட்டேன், டென்ஷன் ஆகிடுவேன், வந்துடு. இது என்ன வேஸ்ட் ஆகாது, மற்ற யாருக்காவது கொடுத்துக்கலாம், நான் பைசா பே பண்ணிக்கிறேன், வா. ஜாக்ஸா கொஞ்சம் இருக்கிறியா? லாஸ்ட்டு செம்மே நீ கட்டினடா. ஏன்டி, ஏன் இந்த செம்மை நான் கட்ட மாட்டேன்னு சொல்கிறேன் உனக்கு? வா. ஜாக்சன் அவ்வளோதான், கொஞ்சம் ஒரு நிற்கிறியா? அவங்க ஆர்டர் பண்ணாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கெஞ்சனா கொஞ்சம் இறங்கி வந்துடுவாங்கடா, ப்ளீஸ்டா, கொஞ்சம் அடங்கி நின்று இருடா. ஏன் இந்த மாதிரி பண்ணாத, நீ கெஞ்சி தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும் இல்லை, நீ ஒர்க் பண்ணுறதே வேணான்னு சொல்லிகிட்ருக்கேன், இதில் நீ இந்த மாதிரிலாம் பண்ணன்னு வச்சுக்கோயேன். ஜாக்ஸா ப்ளீஸ் ஒருமா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? திரும்ப போயிட்டு அவங்க ஜேகேவோடைய பிஏ கிட்ட, சார் ப்ளீஸ் சார், அவன் தெரியாமல் பேசிட்டான் சார், என் கூட காலேஜில் படிக்கிற பையன் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்பப்போ வருவான் சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் சார். பாருமா, நீ பேசுகிறது எல்லாம் புரியுது, புரியாமலாம் இல்லை, நீ வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரியிலேருந்து எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சுமா, இது வாங்கிப்போ, என்ன பண்ணுறது? சார் ப்ளீஸ் உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் கொடுங்க சார், என்னோடய சேலரியில் கை வச்சுருவாங்க சார். நான் போனேன் அப்படின்னா, நீ இந்த மாதிரி டெலிவரி லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் தப்பு இருந்தாலுமே கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க சார், அக்கௌண்ட்டில் கை வச்சுருவாங்க, திரும்ப வந்து டெலிவரிக்கு இந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க சார். இந்த மாதிரி டெலிவரிலாம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலரி கிடைக்கும் சார், ப்ளீஸ் சார். இது கேன்சல் ஆகுதுன்றதை விட என்னோடய சேலரி ப்ளஸ் என்னோடய டெலிவரி ஒர்க் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவாங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுப்பீங்களா? இப்போ அந்த பிஏ வந்து, சார் என்ன சார், அவங்க 10 minutes டிராஃபிக்கால் டிலே ஆகிருக்கா சார், அதுக்காக கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணி தொப்பார். கேன்சல்னா கேன்சல், என்ன போ. பாருமா, கேன்சல் பண்ணது கேன்சல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு மனசே கேட்கல, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிகிட்டே நீங்கள் போயிருப்பீங்க. இப்போது ஜாக்சன், நான் தான் சொன்னேன்ல, இவங்கெல்லாம் காசு வச்சுட்டு என்ன வேணாலும் செலவு பண்ணுவாங்க, ஆனால் மனுஷங்களை மதிக்க கூட மாட்டானுங்கடி. இதில் வர போய் கெஞ்சிட்டு ப்ளீஸில் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக அந்த பேக்கெல்லாம் தொம்முன்னு போட்டு அவர் மட்டும் போகிறாரு. அந்த பேக்கெல்லாம் நீங்கள் பொறுக்கிக்கிட்டு, டேய் ஜாக்ஸா நில்லுடா பாரு, அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, ஏய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போவீங்க. பட் ஆனால் அவன் கோச்சிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான், கீழே ஆஃபீஸில் ஓரமாக போயிட்டு நின்றுட்டுருப்பான். அதாவது கீழே அந்த ஆஃபீஸுக்கு வெளியில் போயிட்டு கீழே நின்றுட்டுருப்பான் பைக்கிட்ட. என்னடா கோவமாக வந்த, போக வேண்டியதுதானே? தெரியும்லாடி போக மாட்டான்னு, அதனால தானே இவ்வளோ திமிராக பண்ணிகிட்ருக்க. நான் சொல்கிறது உனக்கு கேட்கணுன்னே தோணாத ஒய்யன்? நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பியா நீ? ஆனால் ஒய்யன், என்னை எல்லா இடத்துலையுமே நீ அசிங்கப்படுத்துறடி, எங்கே போனாலும் அசிங்கப்படுத்திகிட்டே இருக்க. ஏன்டா, உன் மேலே எனக்கு உரிமை இருக்குது, அதை எடுத்துக்கூடாதா? இதை உன்னை சொல்லி என்னை சமாளிச்சுட்டு போயிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதுவே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சோகமாக பைக்கில் ஏறி உட்காந்துட்டு போயிருப்பீங்க. இது எல்லாமே சிசிடிவியில்
அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் யாருமே எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அங்கே அப்படி தான் பார்ட்டி போயிருக்கும். நீங்கள் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டே வந்திருப்பீங்களா. ஜாக்சன் வந்து, என்னடி சாம்பார் சோறு வேணுமா, தயிர் சோறு வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம்டா. இப்போது சேலரியில் கை வச்சுருவாங்க, நான் என்ன பண்ணுறது? ஃபீட்பேக் கேட்டு இங்கே அனுப்புவாங்க. ஃபீட்பேக் வந்து எப்படியும் ரொம்ப மோசமாக கொடுப்பாங்க. வயன் அழறியா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்தியிருப்பான் ஜாக்சன். நான் அழலடா, கஷ்டமாக இருக்குது, அது வாய்ஸ் அப்படி இருக்குது, ஒன்றும் இல்லை. இதோ பார் வயன், நீ என்ன வேலைக்கு போகணுன்னு இருக்க? நான் தான் உனக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்கிறேன், என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுன்னு சொல்கிறேன், எதுக்குமே கேட்க மாட்டேன்னா அது என்னடி அர்த்தம்? எனக்கு புரியல. நீங்கள் பேசிட்டு இறங்கடி கீழே இருங்க. இந்த பாரா, நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா இல்லையா? அப்புறம் என்னடி பிஜியில் தங்கிட்டுருக்க, பிஜிக்கு தனியாக கொடுத்துட்ருக்க? இதில் ஃபுட்டு நான் தான் வாயில் வந்துட போகுது பையன். அப்படி என்னடி கஷ்டப்படணுன்னு இருக்கு? ஆமாடா, கஷ்டப்படணுன்னு இருக்கு. எல்லா நேரத்துலையும் ஒருத்தவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படின்ற அவங்களோட நிலமெல்லாம் உனக்கு புரியாது. உனக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன், உனக்கு என்னடி கஷ்டப்படுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை தூக்கி போட்டு போனாங்கல்ல வேணான்ட்டு, இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது ஜாக்ஸா. அந்த வழியில் உனக்கு புரியாதுடா. ஒருத்தவங்கள சார்ந்தே இருக்கிறது அப்படின்றதுலாம் அவ்வளோ பெரிய வழி. உனக்கு அப்பா அம்மா நீ சொல்கிற இந்த தயிர் சாதம் சாம்பார் சாதம் யாரா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு தரத்துக்கு ஆள் கிடையாது. ஏங்குறேன் ரொம்ப, இந்த பாசத்துக்காக ரொம்ப ஏங்குறேன். யாராவது கொடுக்க மாட்டாங்களா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. கிடைக்கல இது வரைக்கும். நீ 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 மட்டும்தான் என்கிட்ட அந்த மாதிரி இல்லை. ரொம்ப பாசமாக, ரொம்ப தெரியல, ஏதோ ஒரு பாண்டு வாங்கிட்டேன். இப்படியே இந்த பாண்டில் எப்படியோ போகணும் அப்படின்னு தோணுது. ஏதோ ஒரு இடத்துல நீ இல்லைன்னு வச்சுக்கேன். அன்றைக்கி நான் ரொம்ப அழுதுருக்கேன்டா. காலேஜ் நீ வரல அப்படின்னா அழுதுருக்கேன். எங்கடா இவன் நம்மளை திட்டிகிட்டே இருப்பான், ஒருத்தவன் இல்லை அப்படின்னு. எனக்கு அந்த பாவம் பார்க்கறதுல எனக்கு பிடிக்கல ஜாக்ஸா, எனக்கு பிடிக்கல. நீ பாவம் பார்த்து போடுறது எனக்கு பிச்சை போடுற மாதிரி இருக்குது. எனக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டியிருக்க, அதை நான் திருப்பி ரிட்டன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறேன். பட் அதை என்னால் ஈக்குவல் பண்ணவே முடியல. அது எனக்கு இன்னொரு இடத்துல பெயினாக இருக்குடா. இதோ பாரு, இந்த மாதிரி தான் நினச்சிட்டு அப்போ என் கூட பழகிட்டு இருக்கியா? எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணிடணும் அதானே? அப்படி இல்லை ஜாக்ஸா, நீ இப்போ புரிஞ்சிக்க மாட்டேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. வலிக்குது ஜாக்ஸா, வலிக்குது. அது அந்த 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 பெயினை என்னால் சொல்ல முடியல. யாருமே இல்லை அப்படின்றது ஒரு தனி வலி. ஏண்டி அப்போ நான் இல்லையா? ஜாக்ஸா, நீ எனக்கு எப்போத்துலேருந்து தெரியும்டா. இல்லைன்னு சொல்லலை. நீ இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்த ஒயின் எப்போவோ 0 தான்டா. நீ ஒருத்தவங்க கூட இருக்கிறதால தான் நான் ஒரு நம்பர் அப்படின்றதே வெளியில் தெரியுது. புரியுதா? இந்த 0க்கு மதிப்பு கொடுத்தவனே நீ தான்டா. எல்லா இடத்துலையும் அவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. ஏண்டி அதெல்லாம் நான் ஹெல்ப்பாக தான் பண்ணியிருக்கேண்ணா. ஆனால் பிரிச்சே பார்க்கல ஜாக்ஸா. நீ என்னில் பாதிடா, நீ பாதி. என் கூட பிறக்காத. இதோ பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதாவது அவனால் சொல்ல முடியல, நான் அவனை அப்படி பார்க்கலடி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் வாய் எடுத்துருப்பான். பட் நீங்கள் வந்து இப்படி எமோஷ்னலாக பேசும்போது அவனுக்கு எதுவும் சொல்லணும்னு தோணலை. ஆமாம் ஜாக்ஸா, தெரியல, எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கேன். நான் நினச்சிட்ருப்பேன், என்னடா இது இல்லை, இது தீர்ந்து போச்சு, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். அது எப்படின்னு தெரியல, உன் மனதுக்கு தோணியிருக்குன்னு தான் தெரியல. அங்கே நீ டக்குன்னு நிற்ப எனக்காக. அது எப்படின்னு சொல்கிறதுன்னே தெரியல ஜாக்ஸா. நீ எனக்கு அப்படிடா. பட் ஆனால் உனக்கு நான் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றப்ப, எனக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஹோட்டலில் கொடுப்பாங்கல்ல மிச்சமேத்தி, அதை எடுத்து நீ சாப்பிட்டுட்டு என்னமோ உங்கள் அம்மா சூப்பராக சாப்பாடு செஞ்சுருப்பாங்க, அது என்னமோ இது என்னமோ வேக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருவாடா. யார் இந்த மாதிரி இருப்பா சொல்லு? ஃப்ரெண்டு தான். நிறைய பேர் காலேஜில் சொல்லுவாங்க, நீ என்ன லவ் பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ரெண்டும் எல்லாத்தையும் நீ காலை வாங்கிப்பேன். பட் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப பிடிக்கும். சரி, உன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு என்கிட்ட பேசாமல் போயிடுவோடு எத்தனையோ நாள் குறுகி போயிருக்கேன்டா. குறுகி நிறைய நாள் அழுதுருக்கேன். ஆனால் நீ அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல பார்த்தியா? அது இல்லைடா, இது இந்த நிமிஷம் அழறதுன்றது எனக்கு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓ,
அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர்லாம் வருதா? ம் ம் சரி அழுடி, அப்போனா அழு. இப்போது பாரு, எனக்காக என் ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணி பேசி இழுத்துட்டு வரதுக்கு எனக்கு நீ இருக்க பார்த்தியா ஜாக்ஸா? அது எனக்கு சந்தோஷமாக இருக்குடா. இப்போ கூட எனக்கு வலிக்குது, அக்கௌண்ட்டில் சேலரி பிடிச்சிட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. இதோ இல்லடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ இருக்க பார்த்தியா? அதுதான்டா, அதுதான் எனக்கு அந்த கடவுள் கொடுத்த பெரிய ஒரு லக்கியஸ்ட் பர்சன் நீ மட்டும்தான் நினைக்கிறேன் ஜாக்ஸா. எனக்கு நீ ஏன் ஜாக்ஸா அப்பா அம்மானு ஒருத்தவங்களை கூட விட்டு வைக்காத. தனியாக அனாதையே நான் நிற்கணும் அங்கே. அதுதான் வலிக்குது ஜாக்ஸா. எனக்குன்னு ஒரு சிப்ளிங் பாண்ட் ஏன் இல்லை? அப்படி ஃபீல் பண்ணும்போது தான் நீ எனக்கு கிடச்சிருக்க. ஒரே ஒரு ஹக் பண்ணிக்கிட்டுமாடா? என்னடி பேசுகிற? வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் உங்களை கட்டி பிடிச்சிருப்பான். நீங்கள் ஜாக்சனை இறுக்கி கட்டி பிடிச்சிருப்பீங்க. பட் இந்த நேரம் ஜாக்சனுக்கு எதுவும் தோணலை. நீங்கள் அழறதை மட்டும் பார்த்து, அதாவது இப்போதைக்கு ஒரு ஆஸ் அ வெல்விஷரா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் அவனுக்கு தோணுது. பட் நீங்கள் அவனுக்கு க்ரஷ்ஷு தான், லவ் தான். பட் இந்த நேரம் லஸ்ட்டாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் நோட் பண்ணிடாதீங்க. ஜாக்சன் அப்படி தான் கட்டி பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நீங்கள் கட்டி பிடிச்சிருப்பீங்க. இப்போ அப்படியே பேக் சைடில் பார்த்தாச்சுன்னா ஜேகேவோட பிஏ நின்றுட்டுருப்பார். அவர் எல்லாத்தையுமே கேட்டிருப்பாரு. ஏன் அப்படின்னா, உங்கள் மெக்டொனால்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு இவ்வளோ டியூரேஷன் ஆகும், இங்கேருந்து டெலிவரி ஆகிறதுக்கு இப்படி ஆகும், அதில் 10 to 5 மினிட்ஸ் டிலே ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொன்னதுக்கப்புறம் தான் ஆர்டர் எடுத்திருப்பாங்க. இதை ரிசப்ஷனிஸ்ட்டை தானே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் ஓகே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிஏ ஜேகே கிட்டே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஜேகே அப்படின்னா அந்த பைசா விட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த பைசா கொடுக்கறதுக்காக நின்றுருப்பாங்க, வந்திருப்பாங்க வெளில. நீங்கள் பைக்கில் ஜாக்சன் கூட வெளில வந்திருப்பீங்களா, அப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே உங்களை வந்திருப்பாங்க பிஏ. அப்படி தான் அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே கேட்டிருப்பாரு. இப்போ உங்களை கூப்பிட்ருப்பாரு. சொல்லுங்கள் சார். என்ன அதுதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன சார் வெங்காயம் மூடிட்டு இருக்கியா? என்னையா வேணும் உனக்கு? என்னை பார்த்தலையா திருப்பி அனுப்பிச்சது? வேறு ஏதாவது அசிங்கப்படுத்தணுமா? இல்லை சார், அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். எங்கள் சைடு தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உங்கள் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. நில்லுங்க, இந்த எடுத்துகிட்டு போங்க. இல்லை பரவாயில்ல, எடுத்துகிட்டு போங்கயா. உங்களால் எடுத்துகிட்டு போங்க. ஜாக்சன் அப்படி சொன்னதுக்கப்புறம் அமௌண்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம். கண்ணில் இருந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு, அமௌண்ட் கொடுத்துட்டாங்கடா. உனக்கு வெக்கமாக இல்லை? அவ்வளோ திட்டினானே, ஒரு 4 திட்டாவது திருப்பி திட்டினியா நீ? ஜாக்ஸா, நீ எப்போயாவது அப்பப்போ ஒரு ஆர்டருக்கு வரடா. நீ வர்றப்போ மட்டும் எப்படி பிரச்சனையும் சேர்ந்து வருதுன்னு தெரியல. அதான்டி, நான் வரும்போது மட்டும்தான் அந்த பிரச்சனை நடக்குதா, இல்லை நான் இல்லாத அப்பயும் பிரச்சனை நடக்குதான்னு தெரில. என்கிட்ட சில விஷயத்த மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஜாக்ஸா, நான் தான் உன்கிட்ட மறைப்பேனா தெரியும்ல. இப்படியே சொல்லி சமாளிச்சிட்ருக்க. சரி வா, பரவாயில்லடா, ஏதோ அமௌண்ட் எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்ப எக்ஸ்ட்ரா கொடுக்கறலாம் வாங்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதோ பாரா, அது டிப்ஸ்டா. உனக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேவாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிக்கிட்டே உங்கள் பிரான்ச்சுக்கு தான்ப்பா கூப்பிட்டு போகிறாரு. என்னடி டெலிவரி ஃபுல்லாக முடிஞ்சிச்சுடா. இதுதான் பெரிய டெலிவரி அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஒரு டெலிவரி தான் கொடுத்தாங்க. இதில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடச்சி. இதோ பார் ஒய்யான், இந்த எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு வா. நம்ம திருப்பி கொடுத்தாலுமே கூட அவங்க வாங்க மாட்டாங்க, நம்மளை கேவலமாக நினைப்பாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் அதுக்கு தாண்டி சொல்கிறேன், எனக்கு டென்ஷன் ஆகுது. இல்லைனா இதெல்லாம் சொல்லாத தயவு செஞ்சு, புரியுதா? எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த மெக்டொனால்ட்ஸ் அந்த ஃபுட்டை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பேக் கொடுப்பாங்கள்ல, அந்த பேக் எடுத்து கையில் தொம்முன்னு கொடுத்துருப்பான். சரிடா, ரொம்ப செலுத்துக்கிற, போ. நாளைக்கு உனக்கு ஏதாவது இதோ பார், இந்த மாதிரி காசுலாம் எனக்கு எதுவும் வாங்கி தராத. நீ சம்பாரித்து உனக்கு சேலரி வருதுல்ல, அந்த டைமில் எது வேணாலும் வாங்கிக்கிறேன். அதையுமே தானே வாங்கிக்க மாட்டியே, நீ தான் இன்றைக்கி தான் வாங்கி தர. சரி போ. ட்ராப் பண்ணவா பிஜியில்? இல்லைடா, ஃப்ரெண்டு கூட போகலான்ட்டு. ஏடி ஃப்ரெண்டு? ஐயோ, இங்கே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறா, அவளும் பிஜியில் தான் இருந்துகிட்ருக்கா, அவள் கூட தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பத்திரமா போனேன், கால் பண்ணு. சரி நான் போகிறேன். போ, நீ போய் ஐயோ அம்மா, என்னை யாரும் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க, நான் பத்திரமா போகிறேன், போ. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், குடிக்க போகிறாதுன்னு சொல்லிட்டு போயிடாடா. எடி, அது ஏதோ தெரியாமல் ஒரு நாள் குடித்தேன். இந்த மாதிரி வெட்ட வேலையெல்லாம் பேசாடி.
ஐயோ! ஏதாவது ஒரு பொண்ணு காதில் விழுந்து அந்த பொண்ணு எப்படி ஜாக்ஸா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சி உனக்கு முத்த கொடுத்துட போகிறது இல்லைடா, போ. டேய், நான் அந்த மாதிரிலாம் ஏதாவது லவ்னு ஏதாவது போயிருக்குண்ணா, ஏன்டி இப்படி பேசுகிற பச்சையா, ச்சே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ஸா வந்து அப்படியே ப்ளஷ் ஆகிருப்பார். நான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தம்லாம் சொல்லியிருப்பாங்களா, கொஞ்சம் ப்ளஷ் ஆகிருப்பார். டேய் வெக்கமாக இருக்குது, நீ வெக்கப்படாத பார்த்தா, போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் இப்போ போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் பிஜிக்குமே போயிருப்பீங்கடா. இப்போது இங்கே வந்து ஜேகேவோட பிஏ வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருப்பார் இல்லையா. இங்கே நடந்த எல்லா கான்வர்சேஷன், நீங்கள் அழுதது, நீங்கள் அந்த எமோஷனாக பேசினது எல்லாத்தையுமே போய் ஜேகே கிட்ட அப்படியே ஒப்பிச்சிருப்பார். ஒன்று விடாமல் அப்படியே ஒப்பிச்சிருப்பார். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அந்த பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டமா? ஆமாம் ஆமாம் சார். நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டருக்கு இந்த பொண்ணையை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. பார்க்கலாம், நான் தேடிட்டு தானே இருக்காங்க, டைமாக இருக்குது, பார்க்கலாம். சார், இப்போவே பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, எதுக்கு டிலே பண்ணுறீங்க? நானும் யோசிக்கிறேன், பட் ஆனால் எனக்கு அந்த பொண்ணு ஏதாவது சொதப்பிடுவாளோன்னு தோணுதியா, வேறு ஒன்றும் இல்லை. சார், அந்த பொண்ணு அவ்வளோ எமோஷனாக பேசிச்சு, ஏற்கனவே யாருமே இல்லைன்றதால ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஓகே. அந்த பொண்ணு பார்க்க லுக் வைஸ் எப்படி நல்லாயிருக்குமா? சார், பக்காவாக இருக்கும். அந்த பொண்ணு அழகாக, இந்த பார், நான் கேட்டது வேறு, நீ சொல்கிறது வேறு. லுக் வைஸ்னா எங்கள் ஃபேமிலி டிஎன்ஏக்கு பொறுத்த மாதிரி இருக்குமான்னு கேட்டேன். இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ராயல் ஸ்பூன் மாதிரி தான் இருக்குது அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு. சரி, அந்த பொண்ணு நாளைக்கு ஆஃபீஸ் வர சொல்லு, பேசி பார்ப்போம். எப்படி பேசுகிறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா பேசிக்கலாம். சரிங்க சார். கான்டாக்ட் எப்படி பண்ணுவேன்? அதெல்லாம் பார்த்துக்கிறேன் சார். சரியா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அனுப்பிச்சிட்ருப்பாரு. இப்போது நீங்கள் பிஜிக்கு வந்துட்டு நீங்கள் இந்த டிப்ஸாக கொடுக்குற அமௌண்ட் எல்லாமே வந்து ஒரு உண்டியல் மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த உண்டியலை நீங்கள் போட்டு வைக்கிறீங்க. இதோட மொத்தம் எவ்வளோ இருக்குது? 7230 இருக்குது. ஏதாவது பெருசாக ஜாக்ஸா உனக்கு வாங்கி கொடுக்கணுண்டா. ஆனால் நீ எல்லாமே வந்து காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுற. நான் என்னென்னு வாங்கி தரது உனக்கு? கண்டிப்பாக உனக்கு பெருசாக ஏதாவது வாங்கி கொடு. ஒரு கார் வாங்கி தரலாமா? தெரியலையே. உனக்கான கார் வாங்கி கொடுக்கணுன்னு எனக்கு ஆசை ஜாக்ஸா. எப்போ பாரு இந்த பைக்கே தூக்கி வேறு. உனக்கான வீட்டில் நிறைய கார் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் போய் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் நீங்கள் காலேஜ் கிளம்புறீங்க. உங்களுக்கு வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock 4:30 அந்த மாதிரி காலேஜ் விடும். உங்களுக்கு வந்து 5 o'clockலேருந்து 9:30 10:30 அது வரைக்குமே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதும் ப்ளஸ் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே உங்களுக்கு சர்வ் பண்ணுறது, ஆர்டர் எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலை தான் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு டெலிவரி பண்ணுற வேலை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் இப்போது திரும்பவும் உங்களுக்கு அதே ஆஃபீஸில் ஒரே ஒரு பார்சல் மட்டும் டெலிவரி கேட்குறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப வேகமாக போயிருப்பீங்களா? அப்படி போகிறப்ப தான் இன்றைக்கி வந்து ஜாக்சன் வந்து கூட இல்லை, நீங்கள் மட்டும் போயிருப்பீங்க. அப்படி போகிறப்போ ஒரு இடத்துல கீழே விழுந்த கை வந்து அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும், முட்டியில் எல்போவில் ஆகிருக்கும். நீங்கள் அப்பயுமே பறக்க வட்டி விட்டுட்டு திரும்ப போயிருப்பீங்க. ரிசப்ஷனிஸ்ட்டு போனால் திரும்ப அதே மாதிரி தான் 12th floor போங்க அப்படின்னு இருப்பாங்க. 12th floor போயிட்டு நிற்கிறீங்க. ஜேகேவோட பிஏ தான். வாங்கம்மா வாங்க, என்னாச்சு கையில்? இல்லை சார், கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு, டிராஃபிக் ஆச்சா, கொஞ்சம் வேகமாக வரேன்னு வந்தப்போ கொஞ்சமாக. என்னம்மா ரத்தம்லாம் வருது, வா உட்கார். இல்லை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? அமௌண்ட் மட்டும் பே பண்ணிடுறீங்களா? பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு போய்ட்டு. சரி பரவாயில்ல உட்காரு. இல்லை சார், நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுறீங்களா? நேற்றாட்டம் ஏதாவது? இல்லைம்மா, நேற்றே புரிஞ்சிச்சு. இல்லை சார், நீங்கள் நேற்றே புரிஞ்சிச்சுமா. நீ உள்ளே போயிட்டு உள்ளே ஒருத்தவங்க கேபினில் இருப்பாங்க. யார் சார்? எங்கள் கம்பெனியோட சிஇஓ தாம்மா. சார் வேணாம் சார், நீங்களே வாங்கிக்கோங்க. நேற்றே ரொம்ப ரூடாக பேசினார் சார். இல்லைம்மா, ஒரு பொலைட்டான கேரக்டர் தான், பட் கொஞ்சம் கோல்டு, அவ்வளோதான். எடுத்துகிட்டு போ. வேணாம் சார், எனக்கு நீங்களே பே பண்ணிவிடுங்க ப்ளீஸ் சார். இதோ பாருங்கள் கையில் முட்டிலாம் இதாக இருக்குல்ல. பரவாயில்லம்மா போ, அதான் ஆயின்மெண்ட் வச்சு விடுவா. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. இப்போது உள்ளே போயிட்டு உள்ளே போல் வெளில இருந்துட்டு நாக் பண்ணுறீங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளே வரலாமா சார்? மே கமின் சார்? உள்ளே வா சார். ஆர்டர்
டெலிவரிக்காக மாலவை வைக்கிறீங்க. இப்போது அதில் இந்த கையிலேருந்து கொஞ்சமாக ரத்தம் அப்படியே கசஞ்சி அந்த டேபிளில் விழுந்திருக்கும். நோட் பண்ணியிருப்பார். என்னது இது சார்? நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்க இது அது சார். எதுக்கு வாய் டைப் அடிக்குது? இல்லை சார், டெலிவரி கரெக்ட் டைமுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செக் பண்ணிவிட்டு அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா நான் போயிடுவேன் சார். நான் அதை கேட்கல. என்ன டேபிள் அது? ஐயோ சாரி சார், லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக வந்தேண்ணா. கீழே லைட்டாக ஸ்கிப் ஆகி. ஓ, ஆயின்மெண்ட் போட்டு வாப்போ. இல்லை பரவாயில்ல சார். ஆயின்மெண்ட் போட்டு வாப்போ. பரவாயில்ல சார், நீங்கள் பே பண்ணுங்கள் சார், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பீங்களா? அவர் என்ன பண்ணியிருப்பார், அங்கேயே வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதுலேருந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து கிட்ட வந்து உங்கள் கையை இழுத்து போய் வலிக்குது சார். கையை இழுத்தாலே வலிக்குது. இதில் வெயிட்டுக்கு போயிட்டு எப்படி பைக் ஓட்டிகிட்டு போவேன்? பார்த்துப்பேன் சார், நீங்கள் அமௌண்ட் மட்டும். உன் அமௌண்ட்டை யாரும் அங்கே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேய்க்கிற. வலிக்குது சார், வலிக்குது. நீங்கள் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டீங்க, நான் போயிடுவேன் சார். ஏன், உன்னை யாராவது கடிச்சு சாப்பிட்ருவாங்களா? இவ்வளோ பயப்படுற? இல்லை சார், நேற்றே நீங்கள் இந்தா தண்ணி குடி. பரவாயில்ல சார். தண்ணி குடி. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே, அதாவது முழிச்சு பார்த்துக்கிட்டே, ரொம்ப மறைச்சின்னு சொல்ல முடியாது, பயந்த மாதிரி பார்ப்போம் இல்லைங்களா ஒரு பப்பி ஏஜில், அப்படி பார்த்துக்கிட்டே நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு தான் இருக்கார். இப்போ தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு டிஞ்சர் மாதிரி ஏதோ ஆயின்மெண்ட் வந்து பாவிடான் ஆயின்மெண்ட் மாதிரி ஒன்று ஆயின்மெண்ட் வைக்கிறாரு. சார் வலிக்குது சார், எரியுது சார். எரிய தான் செய்யும், உன்னை யார் அவ்வளோ அவசரமாக வர சொன்னது? சார் லேட்டாக வந்தால் நீங்கள் பேமெண்ட் பண்ண மாட்டீங்கல்ல, அப்புறம் என்னோடய அக்கௌண்ட்டில் தான் சார், சேலரியில் தான் சார் மைனஸ் பண்ணுவாங்க. ஏன் மைனஸ் பண்ணால் என்ன உனக்கு? இது என்ன கம்மியாக தானே ஆர்டர் பண்ணியிருக்கு, அவ்வளோ ஒன்றும் மைனஸ் ஆகாதில்ல சார். உங்களுக்கு அது கம்மியாக தெரியலாம், பட் எனக்கு என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு என்னோட இதுக்கு அது ஹை அமௌண்ட் சார். அந்த அமௌண்ட்டை வச்சு நான் 2 வீக்ஸ் ஓட்டிடுவேன் சார். சரி ஓகே உட்கார். இல்லை பரவாயில்ல சார், அமௌண்ட் மட்டும். அம்மா தாயி, உன் அமௌண்ட்டை யாரும் கொடுக்காத விட்டுற மாட்டாங்க. இல்லை சார் பரவாயில்ல, நீங்கள் அமௌண்ட் கொடுங்க, நான் போயிடுறேன் சார். டெலிவரி மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஏதோ நாங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஏதோ பண்ணல சார். சரி, எவ்வளோ அமௌண்ட் சார்? 1500 சார். இதை வச்சு நீ 2 வீக்ஸ் ஓட்டுவ? ஆமாம் சார், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹை அமௌண்ட் சார். சரிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாரு. பார்த்தா அதில் வந்து 2000 இருக்கும் சார். 1000 இது ஏன்னா அது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இருந்தால் போதும், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு லைட்டாக ஸ்மெல்லு. தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன். அப்படி எங்கே போகிற? அமௌண்ட் கொடுத்துட்டு சேஞ்ச் வேணுமா சார்? நான் மாற்றிட்டு வந்துடுறேன் சார், என்கிட்ட சேஞ்ச் இல்லை. ஐயோ, இதோ பாரு, இங்கே உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ஏதோ ஃபீட்பேக் ஐயோ இதோ பாருமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, பேசணும் சார். நான் அதான் தப்பு. உட்கார் நல்லா உட்கார். காலை ஒழுங்காக வச்சுட்டு ஒழுங்காக உட்கார். இந்த டெலிவரி பேக்கை தூக்கி உரவை அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்து அப்படியே அந்த நுனி விரலால் 2 விரலை எடுத்து அப்படியே அந்த தும்முன்னு போட்டிருப்பாரு. அது கொஞ்சம் அப்படியே கரையாக அழுக்காக கொஞ்சம் வந்து அந்த மழை தண்ணி பட்டு கரையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கரை இருந்துகிட்ருக்கு. அது அப்படியே தும்முன்னு போட்டிருப்பாரு. உங்களை ஒழுங்காக உட்கார வைக்கிறாரு. அவர் இப்போது டேபிள் மேலே உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் வந்து சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. சொல்லுங்கள் சார். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க சார். இந்த டிப்ஸில் சேஞ்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்கன்னா நான் வேணால் மாற்றிட்டு வந்து கொடுத்துட்றேன் சார். இதை ஏதாவது கம்ப்ளைண்ட். ஐயோ இதை பாருமா, உங்ககிட்ட பேசணும், நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமலே நீ முன்னாடியே நீ ஏதாவது வாயை வச்சுட்டு எனக்கு பயமாக இருக்கும் உன்கிட்ட பேசுகிறதுக்கு. சரிங்க சார், நான் ஜிப் போட்டுக்கிறேன், நீங்கள் பேசுங்க சார். சரி, உனக்கு யாரும் இல்லையா? சார் என்னோடய பர்சனல் கேட்காதீங்க சார். இவ்வளோ நேரம் பயந்த மாதிரி பேசினேன், பர்சனல் கேட்ட உடனே துடிக்கிறேன் என்ன?
என்னோடய பர்சனல் மட்டும் கேட்காதீங்க சார். மற்ற ஏதாவது பேசுங்க, நான் எதுவும் ஆன்சர் பண்ணுறேன் சார். உங்களுக்கு இருந்தாலும் பயம் இருக்குது. இந்த பர்சனல்ன்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் அது ஹர்ட் ஆகுது. இந்த பார், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னதே உன் பர்சனலை விசாரிக்கிறதுக்கு தான். புரியுதா? நான் கிளம்புறேன் சார், எனக்கு இந்த அமௌண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. அப்படியே உங்களை பிடிச்சி தும்முன்னு இழுத்து இப்படி சேரில் உட்கார வச்சுட்டு உங்கள் கிட்ட ரொம்ப கிட்ட அவரோட முகத்துக்கிட்ட உங்கள் முகம் இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த பார், உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் அது உன்னோட விருப்பம். சொல்லிடுறேன் சார். நீங்கள் என்னோடய பர்சனலில் கேட்டு தான் எனக்கு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வேண்டாம். ஏற்கனவே பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு காட் அப்படின்ற மாதிரி இருக்கா சப்போர்ட் பண்ணுறதுக்கு போதும். அதை தாண்டி நான் எதுக்கும் ஆசைப்பட விரும்பலை. எக்ஸ்ட்ரா நீங்கள் பைசா கொடுத்துருக்கீங்க, சேஞ்ச் மாற்றிட்டு ரிசப்ஷனில் கொடுத்துட்றேன். போதும் சார், நான் கிளம்புறேன். த பார் பையன் உக்கார். என்ன சார், என்னோடய நேம் எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், விசாரிச்சா. எதுக்கு? சரி, நீங்கள் என்ன ஆஃபர் தான் எனக்கு கொடுக்குறதா இருக்கீங்க? எதுக்காக இங்கே இப்போது நீங்கள் பிளான் பண்ணி ஏதாவது இப்போது ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? நான் எடுத்துகிட்டு வந்து தருவேன் அப்படின்ட்டு. ஆமாம். நேற்று உன்னோடய ஃப்ளாஷ்பேக்கில் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை என் பேயை கேட்டாங்க போல், வந்து சொன்னாங்க. எனக்கு இப்போதைக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அது உன்கிட்டேருந்து கிடைக்குமான்னு எனக்கு தெரில, ஆனால் சொல்கிறேன் வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ கான்ட்ராக்ட் சிஸ்டர் வேணுன்ற அந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பார். சார் தேடுங்க, கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையாக தேடுங்க. உங்களோட தேடல் உண்மையாக இருந்துச்சுன்னா உங்கள் தங்கச்சி கிடைப்பாங்க. தோ பார் பையன், உண்மையாக தான் தேடிகிட்ருக்கேன். சும்மா நான் ஏனோ தானோ. புரியுதா? அந்த அட்வைஸ்லாம் வந்துட்டு நான் கேட்கல. என் பாட்டி எனக்கு உயிருக்கு மேலே. அவங்கன்னா எனக்கு. சரிங்க சார், என்னால் இந்த நடிக்கிறது அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது. உறவுன்றது புனிதமானது, உண்மையாக இருக்கணும். என்னால் அதை உண்மையாக பண்ண முடியுமான்னு தோணலை. வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப கிளம்பிங்க. இந்த பார் வையன், வந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன், ஃபுல்லாக கேளு. சார் ப்ளீஸ் விடுறீங்களா? எனக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்குது சார். என்ன பயம்? என்ன பயம்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இன்னும் க்ளோஸாக அவரோட ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பார். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே உங்கள் கையை கிராஸ் பண்ணி நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு, தப்பார், கேவலமாக பண்ணாத. தங்கச்சியா 1 இயர் கூட ஆகாது, 6 மந்த்ஸ் போதும். புரியுதா? 6 மந்த்ஸ் ஆக்ட் பண்ணு. உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். காலேஜ் ஃபீஸ், என் வீட்டில் தங்கிக்கோ, என் வீட்டில் இரு, என் பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி இரு, அவ்வளோதான். உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, அதுவே என் பாட்டிக்கு போதும். நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். அவங்க நினைக்கிறது எல்லாம் தான். இப்போது என் தங்கச்சிக்கும் செகண்ட் இயர் படிக்கிற வயசு தான். ஏதோ தற்செயலாகவே சூட் ஆகுது. உன்னை பார்க்குறதுக்கு ராயல் ஸ்பூன் மாதிரி தான் இருக்க, அதனாலேயும் கூட தான். புரியுதா? சார் எனக்கு இந்த பார்வையன் பிறக்கும்போதே யாரும் ஆக்ட் பண்ணுறதுக்கு கற்றுத்தர மாட்டாங்க. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. பண்ணு, புரியுதா? பாண்டிங் வந்துடும். சார் என்னோடய விருப்பம் என்னன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்களாவே எல்லாம் பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. விரும்புவேன், கண்டிப்பாக விரும்புவேன். ஒரு 6 மந்த்ஸ்க்கு உனக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கிறாங்க அப்படின்னா வேணான்னு தட்டி விட்டு போகிற பொண்ணு கிடையாதுன்னு தெரிஞ்சுது. அதனால தான் உங்ககிட்ட கூப்பிட்டு மரியாதையாக சொல்லிட்டுருக்கேன். என்ன சார் மரியாதை? நீங்கள் மரியாதை இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். மிரட்டுறீங்க. பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு. எனக்கு கீழே இறங்கி குனிஞ்சி அப்படிலாம் கேட்க தெரியாது வயன். அப்பத்துலேருந்து எனக்கு அம்மா இல்லாத நான் வளர்ந்துட்டேன். எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுலாம் ஆள் கிடையாது. எனக்கு இப்படி தான் பேச தெரியும், இப்படி தான் பேசுவேன். என் அப்பா அப்படி தான் இருந்தார். அது என்னவோ தெரியல, இப்படி தான் பேசணும்னு தோணுது. எனக்கு அடங்கி பம்பி அந்த மாதிரிலாம் பேச தெரியாது. ஹெல்ப் பண்ணுவியா இல்லையா? யோசிக்கிறதெல்லாம் இல்லை, ஹெல்ப் பண்ணு, புரியுதா?
ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிப்பீங்க. இந்த பார்வாயன் வெயிட் பண்ணுறேன் நாளைக்கு இதே டைமுக்கு, புரியுதா? கான்டாக்ட் கொடுத்துட்டு போ. இல்லை சார் நானே வரேன். கான்டாக்ட் கொடுத்துட்டு போ. இப்போ உங்கள் கான்டாக்ட் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க, பர்சனல் கான்டாக்ட் வந்து ஷேர் பண்ணுறீங்க. சரி, எப்படி போவ? பைக் இருக்குது சார். சரி போ. சரி, நான் ஒத்துக்கலை அப்படின்னா ஏதாவது ரிவெஞ்ச் மாதிரி ஏதோ ஒத்துக்குவேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. நீங்களுமே யோசிச்சுக்கிட்டே நீங்கள் வந்திருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஆர்டர் எல்லாம் டெலிவரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூமில் போய்ட்டு அப்படியே ஒரே யோசனையாக இருந்துகிட்ருக்கு. சாப்பிடவே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து உறவுக்காக ஏங்குகிற ஒரு ஜென்மமாக தானே இருந்துகிட்ருக்கீங்க, அதாவது ஜீவனாக தானே இருந்துகிட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, போகலாமா வேண்டாமா, ஒத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒத்துப்போம். ஃபைனலாக நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க. எவ்வளோ அமௌண்ட் கேட்கலாம்? ஒரு நம்ம காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவங்களே ஃபீஸ் கட்டட்டும், பிஜிக்கு வந்து அவங்களே ஃபீஸ் கட்டட்டும், அது மட்டும் கேட்கலாமா? ஐயோ, அவங்க 6 மந்த்ஸுக்கு தான் நடிக்க சொல்லியிருக்காங்க. 6 மந்த்ஸுக்குன்னா அவ்வளோ அமௌண்ட் எப்படி கொடுப்பாங்க? ஏன் சரி ஓகே, ஒரு செமஸ்டருக்கு மட்டும் ஃபீஸ் கட்ட சொல்லி கேட்கலாமா? சரி அது மட்டும் கேட்போம். 6 மந்த்ஸ் தானே, அவங்க வீட்டில் வர இருக்கும், அவங்க வீட்டில் தான் எல்லாமே சாப்பிடுவோம்ல, பிஜியோட அமௌண்ட்டு தான் கட்ட தேவையில்ல, காலேஜ் ஃபீஸ்க்கு மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு ஃபோன் வருது. ஜாக்சன் தான். ஏய், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியாடி? எங்கே இருக்க? சாப்பிட்டியா இல்லையா நீ? சாப்பிட்டேன்டா. அப்படியா? சரி, நான் கீழே தான் இருக்கவா, சாப்பிட்டியா இல்லை நான் செக் பண்ணுறேன், முகத்தை காமி. நீ தாண்டா அதுக்கு தாண்டா ஜாக்ஸா, அதுக்கு தான் ஜாக்ஸா, நான் சாப்பிடவே இல்லை. எடுத்துகிட்டு வந்தியா? எடுத்துகிட்டு வரல, வாங்கிட்டு வந்திருக்கு. எனக்கு ஹோட்டல் சாப்பாடெலாம் வேணாண்டா. ஹோட்டலில் சாம்பார் சாதம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா. சாம்பார் சாதம் வந்து தனியாக ஹோட்டல்லாம் இப்போலாம் இருக்குது, வா. அப்படியா? அது உங்கள் அம்மா செய்கிற மாதிரி வருமா? அந்த ஊசி போன சாம்பார் எப்படி நீனும் மனசாச்சே இல்லை நீனும் சாப்பிட்ற? வேறு எதுவும் சாப்பிடா? பார் ஜாக்ஸா, சரி வாடி, கீழே வா, வாங்கிட்டு வந்திருக்கேன். கூட என்ன சைட் டிஷ்ஷும் தாண்டி கொடுப்பாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கீழே போகிறீங்க. இந்த சாம்பார் சாதத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம். சாம்பார் சாதத்துக்கு எதுக்கடி இவ்வளோ பல்லு? சி, வாயை மூடு, கேவலமாக இருக்குது, பார்க்கவே சகிக்கல. சரிடா, என்ன சாப்பிட்டே நீ? உனக்கு நான் சாப்பிட்டு தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். ஏது சாம்பார் சாதமா? இது யாராவது சாப்பிடுவாங்க? நாய் கூட சாப்பிடாதடி. நீ சாப்பிட்ற, நான் சாப்பிட மாட்டேன். பிரியாணி சாப்பிட்டேன். ஐய, பிரியாணியா? கைக்கமே மூந்து பார்த்தா ஸ்மெல்ல இல்லை, சாப்பிடல தானேடா. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். அதுதான் உங்கள் அம்மா செய்யறது உனக்கு பிடிக்காதே, வா இல்லை சாப்பிட்டு. ஐயோ, இந்த சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்டு நான் உயிரோடு போக மாட்டேன்டி வீட்டுக்கு. போகிற வழியில் ஏதாவது ஆனாலும் ஆகிடும். ஓரா பண்ணுறடா. அப்படி தான்டா. கொஞ்ச நேரம் நீங்கள் பேசிகிட்டே இருந்துருப்பீங்க. பேசிகிட்டு இருந்துட்டு நைட்டு நல்லா போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சி ஜாக்ஸா கால் பண்ணியிருப்பான். சொல்லுடா, எந்திரிச்சியா இல்லையாடி? எந்திரிச்சிட்டேன்டா, கொல்லை கேட்கலா? பல்லு கூட விளக்கல தானே நீ? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும்டா. ஏன்டி லேட் ஆகும்டா? உடம்புலாம் முடியல. சரிப்பா, தெரியும், டேட்டுன்னு தெரிஞ்சு தான் கீழே வந்திருக்கேன். நீ மேலே வரியா? சரி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ஸா வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட்டு இது அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கிட்டு வந்திருப்பான். டே டைம்னால் அவனுக்கு தெரியும், எல்லாமே இது மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான் உங்களுக்கு வேணுன்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் ரொம்ப அப்படியே முடியாத மாதிரி எந்திரிச்சு வந்துட்டு அவன் வந்து உள்ளே வரல, பட் ஆனால் வந்து அப்படியே வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஏய், எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுடி, அதுக்கேற்ற மாதிரி நான் எங்கேயா போய் ஊர் சுற்றிட்டு வந்து கீழே நிற்கிறேன். கீழேன்னா எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும்டா, அதுக்கப்புறம் வரியா? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கிளம்பியிருப்பான். அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிட்டு நீங்கள் இருந்துருப்பீங்க. அப்புறம் காலேஜ் போயிருப்பீங்க. காலேஜ் போயிட்டு ஒரே அரட்டை அது அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா படிப்பீங்க. ஆக்சுவலாக நல்லா படிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும் இல்லைங்களா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா படிப்பீங்க. ஜாக்சனும் நல்லா படிப்பான் உங்கள் கூட இருக்கிறதால. உங்களை விட்டு வேறு எங்கேயும் போக மாட்டான். பசங்க கூடயும் சுற்றுவான், இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிற பாண்டிங் மற்ற யார்கிட்டையும் இருக்காது. அப்படி தான் காலேஜ் முடிஞ்சுட்டு நீங்கள் இப்போது ஷாப்புக்கு போயிருப்பீங்க. நீங்கள் நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துருப்பீங்க.
அதாவது ஜேகே கிட்ட பேசினது எல்லாமே ஜாக்சன் கிட்ட சொல்லணும்னு காலையில் கூட நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் எல்லாத்தையுமே மறந்துருப்பீங்க. இந்த ஜேகே தான் உங்க கூட ஷாப்புக்கு வந்துட்டு நீங்கள் எல்லா டெலிவரிக்குமே நான் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த டேட் டைமில் கண்டிப்பாக இருப்பான். அவனுக்கு தெரியும் அந்த டேட் எந்த டைமில் வருது அப்படின்றது அவனுக்கு தெரியும். அந்த டேட்லலாம் அவன் வந்து எங்கேயுமே ஊர் சுற்ற போகிறது கிடையாது, பசங்க கூட சேர்றதில்ல, அந்த மாதிரி இருப்பான். இப்போ அப்படி தான் ஒரு 2 டெலிவரி முடிச்சுட்டு வந்து நிற்பீங்க. பார்த்தா ஜேகே ஆஃபீஸ்லேருந்து திரும்ப ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஆர்டர் பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது. இப்போ ஜாக்சன்கிட்ட சொல்கிறீங்க, டேய் ஜாக்ஸா, சொல்லி எந்த ஏரியா போ? இல்லைடா உன்கிட்ட நேற்றே சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல மறந்துட்டேன். என்ன அதான் உனக்கு பழக்க தோஷமாச்சே, சொல்லு என்ன மறந்த? நேற்று அந்த ஆஃபீஸு அங்கே போகணும்ல, அந்த கம்பெனியில் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னான்? திரும்ப ஏதாவது? இல்லைடா, எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறதா அந்த சிஇஓ அன்றைக்கி பேசினான்ல, கொஞ்சம் திமுறா, அவன் தான் கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறதா. இப்போ எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. இந்த பார்வையன், இந்த மாதிரிலாம் எதுவும் தேவை கிடையாது. உனக்கு நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா அந்த பார்ட் டைமாக நீ பார்க்கணுன்னா பாரு, அது உன் விருப்பத்துக்காக விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு பிடிக்கல. இல்லைடா எனக்கும் ஒரு என்ன, உனக்கு என்ன என்னன்னு கேட்குறேன். ஆர்டர் கேன்சல் பண்ணு, இல்லைன்னா ஆர்டர் வேறு யாருக்காவது மாற்றி விடு. டேய் இல்லைடா. என்ன ஒயன் பிரச்சனை, அவனுக்கு என்ன வேணும் போ? ஜாக்ஸா நான் ஒத்துக்குவா? ஏன் அப்படி என்ன உனக்கு? இல்லை அவங்க பாட்டி ரொம்ப முடியாமல் இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பொலைட்டாக தான் பேசினார் அவர், கொஞ்சம் ஹாஷாக தான் ஜேகே பேசியிருப்பார். அவரோட சுபாவமே அப்படி தான், அந்த மாதிரி கூல்டாக பேசுகிறது தான். அது உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. பொலைட்டாக பேசினா என்ன பண்ணுன்ற? இல்லைடா ஹெல்ப் பண்ணலாம்ல, பைசாக்காகன்னு இல்லை, அவங்க பாட்டிக்காகவும். அவங்க பாட்டி மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க போல். எனக்கு தான் யாருமே இல்லைல்ல, ஒரு 6 months இந்த மாதிரி ஒரு பாண்டிங் எனக்கும் கிடச்சா நல்லா இருக்கும்ல. சரி 6 months நடி, அந்த பாண்டிங் நல்லா இருக்கா அப்படின்னு நடித்ததுக்கப்புறம் சொல்லு. என்ன கோவமாக சொல்லாடா, அதான் நீ என்ன சொன்னாலும் நான் தலையாட்டுவேன், அதனால் பண்ணு, ஏதோ பண்ணு. என்ன இப்போ ஆர்டர் நாங்கள் டெலிவரி பண்ணோம் அதானே? போ எடுத்துகிட்டு வந்து தொலை. அதுக்கப்புறம் ஜாக்சன் உன்ட்ட பேசவே இல்லை, நீங்கள் போகிறீங்க ஆர்டர் எடுத்துகிட்டு. டேய் முகத்தை போய் வைக்காதடா, இப்போ போயிட்டு அங்கே ஒத்துக்க போகிற அதானே? ஆமாண்டா. சரி அப்படி என்ன உனக்கு அவசியம் இருக்கு? இதுக்காக தான் பண்ணுறியா இல்லை பைசாக்காக இதாக பண்ணுறியா நீ? ரெண்டுத்துக்கும் தான்டா. அப்போது நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறது உனக்கு பிடிக்கல அதானே? இல்லை இல்லை ஜாக்ஸா, நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பேசுகிறேன்னு நினைக்காத. எனக்கு நீ சரி போ, நான் எதுவும் பேசலடி போ அப்படின்ட்டு கொஞ்சம் கோபமாக சொல்லியிருப்பார். நீங்கள் என்ன பண்ணாலும் கடைசியில் ஃபைனலாக ஜாக்சன் ஒத்துப்பார். நீ என்ன விருப்பப்படுறியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனசு தான் ஜாக்சனுக்கு. நீங்கள் உள்ளே போகிறீங்க, நீங்கள் பிஓ பார்க்குறீங்க. சார் டெலிவரி உள்ளே எடுத்துகிட்டு போயிடுமா? இல்லை சார் நீ உள்ளே எடுத்துகிட்டு போயிடுமா, உனக்கே தெரியும் நேற்று பேசினது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. இல்லைவா, நீ தான் வரேன்னு தெரியும். போகிறீங்க. என்ன நேற்று என்ன சொல்லிட்டு போனேன்? சார் நேற்று என்ன சொல்லிட்டு போனேன்? சார் இந்த மாதிரி பேசாதீங்க சார், பயமாக இருக்குது. சரி நேற்று என்ன சொல்லிட்டு போனேன்? இன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னேன் சார். சொல்லு, என்ன முடிவு பண்ணியிருக்க? ஓகே சார். ஓகே சார். உண்மையாவா? சரி, கான்ட்ராக்ட் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி. கான்ட்ராக்ட் நான் இல்லாமல் எப்படி நீங்கள் ரெடி பண்ணலாம்? எல்லாம் தெளிவாக போட்டு வச்சுருக்கேன், உனக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதையும் போட்டு வச்சுருக்கேன். போ பாரு அப்படின்ற பாரு. நீங்கள் போய்ட்டு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 லைன் இருக்கும், அதெல்லாம் எல்லாம் ஓகேவாக இருக்குது உங்களுக்கு. லாஸ்ட்டாக அந்த அமௌண்ட்டை பார்த்தா தான் ஷாக்கு. உங்களுக்கு வந்து 10 கோடி ரூபாய் கொடுக்குறதா போட்டிருக்கோம். சார் நீங்கள் மாற்றி ஏதாவது போட்டிங்களா என்ன? இதில் பிரிண்ட்டு தப்பாக விழுந்திருக்கா என்னன்னு தெரியல சார், கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்களா? அவர் உடனே வாங்கி பார்க்குறாரு. ஏன் இல்லை என்ன ஏதாவது உனக்கு மாற்றணுமா இல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணுமா? என்ன சொல்லு. இல்லை சார் அங்கே இந்த அமௌண்ட் பத்தலையா? எவ்வளோ வேணும் சொல்லு. சார் நீங்கள் அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு தான் பேசுகிறீங்களா இல்லை? பிரிண்ட் பண்ண சொன்னவனே நான் தான், நீ என்கிட்ட நீ கிராஸ் கொஷின் கேட்குறியா? சார் இல்லை
10,000 ரூபாய்க்கு பதிலாக 10 கோடி போட்டிங்களா என்ன? என்ன பேசுகிற? ஆ, என்ன பேசுகிற? எனக்கு புரியல. இல்லை சார், அமௌண்ட் அதிகம்லாம் இல்லை, மீடியமாக போட்டிருக்கேன். இன்னும் அமௌண்ட் வேணா சொல். ஐயோ இல்லை சார், அவ்வளோ பேராசெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு 10 லட்ச ரூபா மட்டும் தரீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கார் வாங்கி தரணும் சார். 10 கோடி ரூபாவே வச்சுக்கோ, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணா கேட்டுக்கோ. ஆனால் கொஞ்சம் என் வீட்டில் வந்து தங்கு. என் பாட்டிக்கிட்ட நல்லா பேசு, ஜோவியலாக இரு, ஜாலியாக பேசு. உன் பேர் ஒயினாக இருக்காது, புரியுதா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், உன் பேர் வந்து தியா. அப்போதைக்கு தியாவா நடி. என்ன, நீ எனக்கு தங்கச்சி, தியா தான் எனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சார், எனக்கு ஒயினுன்ற பேர் க்ளோஸ் டு ஹார்ட் சார். ஆ, க்ளோஸ் டு ஹார்ட் சார். தியா தான், தியா என் தங்கச்சி, புரியுதா? தியாவா இரு, 6 months மட்டும். கான்ட்ராக்ட் சிஸ்டர், யூ ஆர் மை கான்ட்ராக்ட் சிஸ்டர் சார். மனசில் வச்சுப்பியா? வச்சுக்கிறேன் சார். உங்கள் சிஸ்டர் எப்படி, என்ன பழக்கம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னோட கேரக்டர் நீ அப்படியே இருந்துக்கோ. பட் ஆனால் ரொம்ப சில்லித்தனமாக சில்லறத்தனமாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மாட்டி விட்டாத. சரிங்க சார். நீங்கள் எதுவும் இல்லை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக, ராயல் ஸ்பூன் மாதிரி. அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது சார். சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், புரியுதா? சரிங்க சார். நீ என்ன பண்ணுற இப்போது? சைன் போடு. சார், நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட உன் ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டுக்கிட்ட காமிச்சிட்டு அவன் முன்னாடி சைன் போடுறேன் சார். யார் உன் ஃப்ரெண்டு? யார் சார்? ஜாக்சன், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். எனக்கு எல்லாமே அவன் தான் சார். சரி, கூப்பிடு. நீங்கள் இப்போது ஜாக்சனுக்கு கால் பண்ணுறீங்க, சொல்டி. என்னாச்சு? ஜாக்ஸா, கொஞ்சம் மேலே வரியா? 12th floor. ஏன், இதுக்கு? ப்ளீஸ்டா, கொஞ்சம் மேலே வாடா. வரேன்டி, வை அப்படின்னு சொல்லிட்டு போ. ஜாக்சன் மேலே வராரு. மேலே வந்து டோர் நாக் பண்ணுறாரு. உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போயிட்டு கதை திறந்துட்டு உள்ளே கூப்பிட்டு வரீங்க. சொல்டி, என்ன பேசுனியா? ஒத்துக்கிட்டியாண்ணா? ஆமாண்டா. சரி, அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணோம்? நீ நீ அந்த கான்ட்ராக்ட் மட்டும் படிச்சுட்டு ஊன்னு சொன்னா ஓகேடா. அந்த ஈரகம் வேணாம், எனக்கு தெரியாது. நீ ஏதோ பண்ணு, அது உன் விருப்பம். நீ என்னை தாண்டி நீ செய்கிறன்றப்போ அது எதுக்கு? சும்மா இன்ஃபர்மேஷனுக்காக தவலடி அப்படின்னு சொல்லிட்டு போப்பேன். ஜாக்ஸா, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாக்சனோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் பண்ணுறீங்க. அது வந்து இங்கே ஒருத்தருக்கு பர்ன் ஆகுது. என்ன, அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் இவ பண்ணணுமா? அப்போ நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாளா? அப்போ நம்ம பேரில் நம்பிக்கை இல்லையா? அப்படின்ற மாதிரி அவருக்கு ஈகோ வந்து இடிக்குது. ஒய்யன், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இங்கே வந்து ஜாக்சனுக்கு வந்து இந்த குரலை கேட்டோடனே அவருக்கு டென்ஷன் ஆகுது. ப்ளீஸ்டா ப்ளீஸ் சார், இதோ வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிட்டே வந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஜாக்சன் கிட்டே கொடுக்குறீங்க. அந்த 10 லைனுமே ஓகேவாக தான் படுது. இங்கே வந்து 10 கோடி அப்படின்றது என்னடி இது? இந்த 10 கோடிக்காக தான் நீ இப்போது நடிக்க போறியா? இல்லைடா, நான் ஏதோ 10,000 ரூபாய் இல்லை ஒரு 50 அந்த மாதிரி தான் தருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா 10 கோடிடா. மிஸ்டேக் இல்லையா? அதுவும் கேட்டேன். ஏய், ஏன்டி இவ்வளோ சில்லறைத்தனமாக இருக்க? சரிடா, ப்ளீஸ்டா, ஓகே மட்டும் சொல்ல. உனக்கு ஓகே மட்டும் தாண்டி வேணும். அதுக்காக தான் என்கிட்ட கேட்குறப்போ நீனே முடிவு பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கேட்குறதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டு பண்ணுறது இல்லடி. ஜஸ்ட் இது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. எனக்கு பண்ணாத அந்த மாதிரி வலிக்குதுடி. ப்ளீஸ்டா, ஒத்துக்கோடா, நான் பார்த்துக்குறேண்ணா. இப்போ என்ன, உனக்கு நான் ஓகே சொல்லணும் அதானே? அதுதானே விருப்பப்படுற? ஓகேடி, சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, சைன் போட சொல்லியிருப்பார். நீங்களுமே சைன் போட்டிருப்பீங்க. சைன் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்களா? அப்போ வந்து கிட்ட அவர் ஜாக்சன் வரமாட்டார், நீங்கள் மட்டும் வருவீங்க. அப்போ கொடுக்கும்போது, ஒயன், நாளைக்கு உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வந்துடு. ஏன் சார்? அப்புறம் ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு 1 week என் கூட தங்கிட்டு. அவர் அப்படியே ஜாக்சன் வந்து முறைக்கிறாரு. என்ன இங்கே மறப்புறேண்டு? ஒயினுங்க வா. சொல்லு ஜாக்ஸா. ஏன்டி இப்படிலாம் இருக்கணுமா? தெரியலடா, எனக்கே இப்போ தான் தெரியும் சார். நான் எதுக்கு? இதை பார், உனக்கு சொல்லி தான் கொடுப்பேன்.
வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு நீ தங்கச்சி மாதிரி, புரியுதுல்ல? ஓ ஓகே சார். இப்போ வந்து தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்சனுக்கு வந்து அதை பெருசாக எடுத்துக்கணும்னு தோணலை. அப்படி தான் இப்போது ஜாக்சன் உங்களை கூப்பிட்டு போயிருப்பார். எதுவுமே பேசவே இல்லை. அங்கே கான்ட்ராக்டை போட்டாச்சு, நாளைக்கு தங்கச்சி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டிக்கிட்டேயும், அதாவது ஜேகேவுடைய பாட்டிக்கிட்டேயும் ஜேகே போய் சொல்லியிருப்பார். பாட்டி பாட்டி ஆ சொல்லடா. தியா வரா. எப்போடா கிடச்சிட்டாளா? ஆமாம் பாட்டி, ஏன் கிடச்சிட்டா. அப்ராடில் தான் இருக்கா. அவங்க அம்மா மட்டும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க. இருப்பாடா. அப்புறம் அவ்வளோ அவ்வளோ சின்ன வயசில் நான் அனுப்பிச்சிட்டேன்லடா, பாவம் அவ. சரி, தியா வராளா? ம், தியா மட்டும் வரா. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கா. ம், ஆமாண்டா. நான் கூட வயசு எண்ணி பார்த்தேன். கணக்கு கரெக்டாக தான் வருது. கரெக்டாக தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் பாட்டி, கண்டுபிடிச்சிட்டேன். எப்போ வராளாண்டா? அதான் பாட்டி, அடுத்த வாரம் வந்துடுவா. ம், சந்தோஷண்டா. வந்ததும் இந்த சொத்தெல்லாம் பிரித்து உன் பேர்லேயும் தியா பேர்லேயும் பாதி எழுதி வச்சுட்டு கண்ணை மூடிடுறேன். கண்ணை மூடி. பாட்டி என்ன பேசுகிற? ஆ, இந்த மாதிரி வாயில் பேசாத. நல்லா இருப்ப நீ, புரியுதா? இந்த மாதிரிலாம் பேசணும்னு வச்சுக்கேன், தியா வரமாட்டா. ஏன்டா இப்படி பேசுகிற? அம்மா, ஐயோ எனக்கு நான் முடியலடா. சரி சரி, படுங்க படுங்க. இதுக்கு தான் சொல்கிறதுக்காக வந்தேன். நீங்கள் எதுவும் நினச்சிட்டு தூங்காமல் இருக்காதீங்க. வருவா, அடுத்த வாரம் தான் வரா. நான் வர்றதுக்கு முதல் நாள் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்பத்துலேருந்து புலம்புனா போதும். என்ன புலம்புறேன்னு சொல்கிறியாடா? அப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? டெய்லியே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. படுங்க, ரெஸ்ட் எடுங்க. இப்போ ஒரு மெய்டிக்கிட்ட சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நான் ஒரு 1 வீக் மட்டும் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். அந்த 1 வீக் அதாவது அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லித்தரது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பார். இப்போது அடுத்த நாள் ஆஃபீஸில் நீங்கள் வந்து லக்கேஜோட ஜாக்சன் தான் கூப்பிட்டு வந்து நிற்கிறாரு. ஜாக்சனை பார்க்குறதுக்கு கடுப்பாக இருக்குது இங்கே ஜேகேக்கு. ஏய் தப்பார், டெய்லி கால் பண்ணு, காலேஜுக்கு நானே வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் இப்படி நடக்கும்போது தான். என்ன ரிசர்வேஷன் கொடுத்துட்டியா? ம், கொடுத்துட்டேன்டா. வந்து ஆஃபீஸில் வந்துட்டு கீழே அந்த ரிசப்ஷன் இருக்கும் இல்லையா, அங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்போது உங்களுக்கு கால் பண்ணுறாரு. என்ன ஏன் கீழே எவ்வளோ நேரம் நின்றுட்டுருப்பேன், மேலே வர ஐடியா இருக்கா இல்லையா? சார் வரேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்திருக்கான். என்னடி என்ன சொல்கிறான் அவன்? இல்லைடா, கீழே எவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாசமாக கேட்குறேன். பாசம்? ம், கான்டாக்ட் சிஸ்டர் மேலே பாசமாடி? ம், சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனையும் கூப்பிட்டு தான் போகிறீங்க. ஏன் இவன்? ஆ, இல்லை சார், ஹெல்ப்புக்கு கூட. ம், சரி, காலேஜ் போகிறது எதுவாக இருந்தாலும் நான் தான் பிக்கப் பண்ணுவேன், நான் தான் ட்ராப் பண்ணுவேன், புரியுதா? என்னடி சொல்கிறான் அவன்? ம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி டைட்டாக பிடிச்சிட்டு ஜாக்சன் வந்து கேட்குறேன். இருடா நான் கேட்குறேன், பேசுகிற இரு. தப்பார், இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கேன், டென்ஷன் ஆகிடுவோம். ஏன்? இருடா நான் கேட்குறேன், இரு, கையை விடுறா. சார் அதெல்லாம் ஜாக்சன். தப்பார் வையன், கான்ட்ராக்ட் அதில் படிக்கலா? நான் என்ன சொல்கிறோம் கேட்கணும். சார் அது சிஸ்டர்ன்றதுக்காக தான், புரியுதா? நான் திரும்ப சொல்கிறேன், ஆஸ் அ சிஸ்டரா தியாவா நீ இரு, புரியுதா? ஓகே சார், உன்னுடைய பெஸ்ட் இல்லை ஓயன், ரொம்ப பெஸ்ட்டாக நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் எவ்வளோ நாள் அமௌண்ட் வாங்கிக்கோ, ஆனால் பர்ஃபெக்டாக. ம், ஓகே சார். இது ஜாக்சனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் ரொம்ப ரூடாக பேசுகிற மாதிரி தெரியுது. என்ன பண்ண போகிறாலோ தெரியல. ஓகேன்னு சொல்லிட்டா. இப்போ திரும்ப நம்ம இது பண்ணாச்சுன்னா அவள் ஹர்ட் ஆவா அப்படின்றதுக்காக அப்படியே வேகமாக வெளில போகிறேன். ஏய் ஜாக்ஸா நில்லுடா வையன் நில்லு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிற்கிறீங்க. சரி வா நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். சார் இப்போயே வா? ம், இப்போ தான். இந்த 1 வீக் மட்டும் காலேஜ் லீவ் போட்டு வா. சார் 1 வீக்லாம் முடியாது சார், நான் வேணா ஒரு 2 டேஸ். தப்பார் வையன், 1 வீக் மட்டும்தான், அதுக்கப்புறம் ரெகுலராக நீ காலேஜ் போகலாம்.
புரியுதா? நான் உன்னை இங்கே சேர்த்து படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் எங்கள் பாட்டுக்கிட்ட. நீ அப்ராடில் படிச்சுட்டு வந்த, இங்கே வந்து செகண்ட் இயர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்து இங்கே படிக்கிற அப்படின்ற மாதிரி என் பாட்டுக்கிட்ட சொல்லிக்கலாம். சரிங்க சார். அப்புறம் வேறு ஏதாவது பொய் இருந்தால் இப்பயே சொல்லிவிடுங்க சார். நீயே ஒரு பொய் தான். புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களை கூப்பிட்டு போகிறாரு. இப்போது காரில் உட்காந்துட்டு நீங்கள் போகிறீங்க. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாகவே போயிட்டுருக்கு. இப்போது ஜேகே தான். அப்புறம் ஏன் உனக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, அதுக்கேற்ற மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கி வைக்க வேணும் வீட்டில். இல்லை சார், எனக்கு பிடிக்காதது அப்படின்னு எதுவும் கிடையாது. என்னோடய பர்சனல் மட்டும் எதுவும் கேட்கக்கூடாது, என்னை ஹர்ட் ஆகுற மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது, அது மட்டும்தான் சார். பிடிச்சதுன்னு எதுவும் இல்லை சார். எனக்கு எது கிடைக்குதோ அப்படி இருந்து பழகிட்டேன். அதனால் இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு தனியாக எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோதான் சார் என்னோடய லைஃப், என்னோடய வாழ்க்கையில் இதான். இங்கே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? எது பிடிக்குதோ பிடிக்குதுன்னு சொல்லு, பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லு, இது வேணுமோ வேணும்னு சொல்லு, எல்லாமே நான் பண்ணுவேன், புரியுதா? அண்ணான்னு கூப்பிடு. சரிங்க சரிங்கண்ணா. தெரியல, நீ அண்ணான்னு கூப்பிட்றது எனக்கு ஏதோ பிடிக்கலன்ற மாதிரி தோணுது. இந்த அண்ணாவுக்கு வேறு ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை சார். என்கிட்ட கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறியா? சார் உங்களை பார்த்தாலே பயம்தான் சார் வருது. வாயில் வார்த்தை கூட அவ்வளோவா வரமாட்டேங்குது சார். ஏன் அப்படி? தெரியல, நீங்கள் கொஞ்சம் கோல்டாகவே பேசுகிறீங்களா, அதனால் என்னவோ தெரில சார். இல்லை, என்னோடய வாய்ஸ் அப்படி உனக்கு தெரியுது. பட் ஆனால் புரியுது சார், நீங்கள் பேசல புரியுது. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் இது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சார். அதுக்காக தான் அந்த 1 வீக், புரியுதா? புரியுது சார். புரியுதான்னு எத்தனை புரியுதா? என்ன? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. சரி, போகிற வழியில் உனக்கு திங்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன சார்? எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த பார், ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், அக்சசரிஸ், நிறைய ஜுவல்ஸ். வேண்டாம். இந்த பார் தியா, எப்படியா இருந்தாலும் அப்ராடில் இருக்கிறவ மாடர்னாக இருப்பாள். அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் மாற்றிக்கோ. இந்த மாதிரி சுடிதார் போடுறது, இந்த ஜிம்மிக்கு போடுறது, பொட்டு வச்சுக்கிறது, இந்த வளையல் அதிகமாக போடுறதுலாம் வேண்டாம். இந்த 2 வளையல் தான் போட்டிருக்கேன், இருந்தாலுமே கூட அதில் ஒன்று மட்டும் போட்டுக்கோ. ஏன் சார்? நான் ரொம்ப ஏதாவது பட்டிக்காடு மாதிரி இருக்கேனா சார்? உனக்கு பட்டிக்காடு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. பார்க்க அழகா நல்லா தான் இருக்க, அதனால தான் ராயல் ஸ்பூன் மாதிரி இருக்க. பட் இருந்தாலும் சார், இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கண்டிப்பாக மாடர்னாக போடணும், புரியுதா சார்? எனக்கு அந்த குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் எனக்கு வியர் பண்ண கூட இருக்கும். ப்ளீஸ், எனக்கு அது மட்டும் வேணாம் சார். சரி, கொஞ்சம் தான், ஒரு ஃபுல் மாடர்ன் அந்த மாதிரி இல்லைன்னா கூட ஒரு ஆஃப் ஃபேன்சி, ஒரு ஆஃப் மாடர்ன் அந்த மாதிரி. அவருக்கு சொல்லும்போதே கொஞ்சம் ஹெசிடேட் ஆகிறாரு. ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. சொந்த தங்கச்சியாக இருந்தால் கண்டிப்பாக அவரால் கேஷுவலாக பேச முடியும். உங்ககிட்ட காமிச்சிக்கலே தவிர உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அவருமே தயங்குறாரு. சரிங்க சார், பட் இருந்தாலும் எனக்கு முட்டிக்கு மேலே அந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டாம் சார். சார், எனக்கு முட்டிக்கு கீழே வரைக்கும் ட்ரெஸ், அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட பிடிக்காது, லோ நெக் போட பிடிக்காது. அப்புறம் வேறு என்ன? வேறு ஏதாவது இருக்கா? சார் அவ்வளோதான் சார். எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு நீட்டாக கொஞ்சம் எல்லாமே என்ன கொஞ்சம் எல்லாமே நீட்டாக இருக்கணும் சார். அது அந்த மாதிரி டைப்பில் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க சார், நான் போட்டுக்கிறேன். வேறு எதுவும் இல்லை சார், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் சார். நான் சொல்கிறதே அதுதான் தியா, புரியுதா? அப்ராடில் எல்லோரும் லோ நெக் தான் போடுவாங்க, ஸ்லீவ்லெஸ் தான் போடுவாங்க, முட்டிக்கு மேலே தான் ட்ரெஸ்ஸே இருக்கும். நீ என்னென்னா பட்டிக்காடு மாதிரி பேசிகிட்ருக்க? சார் கொஞ்சம் நார்மலாக பேசுங்க. நார்மலாக தான் பேசுகிறேன்டி, புரியுது சார்? டீ போட்டு கொடு. கண்ட்ரோல் சிக்கே. இதோ பார் தியா. சார் தியா தான் நீ, புரியுதா? ஓகே சார், தியா, நான் தியா. இந்த பார் தியா, ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கோ. லோ நெக் போடலனாலும் கூட ஓரளவுக்கு போட்டுக்கோ. இங்கே
முட்டிக்கு வரைக்குமாவது போட்டுக்கோ. அதுக்கப்புறம் வெளில போகும்போது நீ என்ன வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கோ. கொஞ்சம் அவங்க முன்னாடி மட்டும் ரொம்ப மாடர்னாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாக பேசு. பயப்படாத, ஆட்டிடியூடாக இரு. அதுதான் வேணும். சார் ப்ளீஸ். த பார் அதுக்கு தான் இந்த 1 வீக் மாற்றிடலாம். சொல்கிறதுக்கு முன்னாடியே பயப்படாத. சரிங்க சார், ட்ரெஸ் எடுக்க போகலாம் சார். சரி, இன்னொரு 10 மினிட்ஸில் வந்துடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கடைக்கு கூப்பிட்டு போயிருப்பார். அவர் எடுக்கிறது எல்லாமே முட்டிக்கு மேலே தான் இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு கிளச் கிளிப் போட்டு ஒரு உங்களுக்கு லென்த்தியான முடி கிடையாது, பட் ஆனால் இடுப்புக்கு மேலே கொஞ்சம் மேலே அந்த மாதிரி உங்களுக்கு முடி கிளச் கிளிப் போட்டிருப்பீங்க. ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு முட்டிக்கு மேலே அந்த மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு இப்போ ட்ரையல் ரூம்லேருந்து வெளில வரும்போது இப்படி கீழே முட்டிக்கு கீழே அப்படி இழுத்து விட்டு நீங்கள் வெளில வரீங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்க்க மனுஷன் கண்ணையெல்லாம் அங்கேயும் அலப்பாயுது. நீங்கள் வந்து மேலே ஒரு பக்கம் ஒரு கையை வந்து எடுக்கலை, கீழே ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு நெஞ்சிட்டு நிற்கிறீங்க. ஜேகே, உனக்கு தங்கச்சியாக நடிக்கிறவ எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போ. சார், இந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டான்னு உங்ககிட்ட சொன்னோம் சார். ப்ளீஸ் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரையல் ரூம் கிட்டே கொஞ்சம் நெருக்குனாப்பில் கொஞ்சம் அப்படியே போயிட்டு உங்கள் பேக் சைடை மறைச்சிக்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து அப்படியே கையை கிராஸ் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. எதுக்கு ஒரு மாதிரி நிற்கிற? எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களே. சார் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது ட்ரையல் ரூம் கிட்டே போயிட்டு நின்றுட்டு கதவுக்கு உள்ளே போல், ட்ரையல் ரூம் உள்ளே போல் வெளியில் அந்த கதவு கிட்டே தான் நிற்கிறீங்க. அவர் இப்போ உங்கள் கிட்டே வராரு. உங்ககிட்ட நீங்கள் அவர் ரொம்ப நெருக்கமாக நின்றுட்டுருக்கீங்க. என்ன பண்ணுறதியா? புரியுதா உனக்கு? ஒழுங்காக போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இன்னும் இருக்கிற 4 ட்ரெஸ்ஸையும் போட்டுக்காமி. சார் வேணாம் சார். உனக்கு என்ன? நல்லா தான் இருக்கு, அழகாக இருக்கு, ராயல் ஸ்பூன் மாதிரி இப்போ தான் இருக்கு. வேணாம் சார், இன்னும் கொஞ்சம் லென்த்தியான ட்ரெஸ் ஸ்லீவோட ப்ளீஸ் சார். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். வேணாம் சார், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போது அவர் அப்படியே அவரோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிருப்பீங்க. 2 கையும் கிராஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது அப்படியே குளிருக்கு நம்ம கையை எப்படி வச்சுட்டு குளிருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ அவரோட செஸ்ட்டில் உங்கள் மூஞ்சை இப்படி வச்சுக்கிட்டு சாஞ்சிக்கிறீங்க. என்ன பண்ணுற பையன்? துப்பா இதுக்கெல்லாம் அழுவாங்களா? ட்ரெஸ் மாடினா நல்லா தான் இருக்கு, நீ எதுக்கு இப்படி பயப்படுற? நல்லா இருக்கு, புரியுதா? போ. சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட விருப்பம் இல்லை, ப்ளீஸ். ஜாக்சன் இப்போ கம்ஃபர்ட்டாக வச்சுப்பா. நீங்கள் என்ன இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட சொல்கிறீங்க சார்? வேண்டாம் சார், எனக்கு இது பிடிக்கல, வேண்டாம். சரி கூல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை கட்டி பிடிச்சப்பாரு. பேக் சைடில் லோனுக்கு அவருக்கு அப்படியே உங்கள் ஸ்கின்னு அப்படியே இதாக இருக்கும். உங்களுடைய இன்னர் வேர் வந்து வெளில தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து பின்னாடி வந்து உங்கள் ஹேருக்கு வந்து கிளச் கிளிப் போட்டு ஹேர் விட்டுருப்பீங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? அது ஹேர் மறைச்சாப்பில் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வெளில வந்து அப்படியே காமிச்சிட்டு திரும்ப ட்ரையல் ரூம் போயிடலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு அவரை உங்கள் முகத்தை மறைச்சிக்கிட்ட மாதிரி கொஞ்சம் அப்படியே அவர் மேலே சாஞ்சிருப்பீங்கல்ல. அப்போ அவர் கட்டி பிடிச்சிருப்பார்ல. அப்போ உங்கள் ஹேர் வந்து சைடாக விழுந்திருக்கும். அவருக்கு வந்து உங்கள் முதுகு பாட்டு உங்கள் ஸ்கின்னோட உரசிருக்கும் கை. அவருக்கு என்னமோ பண்ணுது. டக்குன்னு உங்களை நிற்க வச்சுட்டு, தியா துப்பார் நல்லா தான் இருக்குது, ட்ரெஸ் எடுத்துக்கோ, இந்த 1 வீக்கில் பழகிக்கலாம், எல்லாம் பழகிக்கோ, அழகாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, போ. மற்ற ட்ரெஸ் எல்லாத்தையும் இல்லை சார் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுவீங்களா? சரி சார், எனக்கு பெரிய ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுங்க சார், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சிருப்பீங்களா? திரும்ப அவரை கையை பிடிச்சோடனே உங்கள் கண்ணை பார்க்கும்போது அவருக்கு ஏதோ தோணுது. சரி நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி உங்கள் கண்ணை 2த்தையும் தொடச்சி விட்டுருப்பாரு. சரி போ, ட்ரெஸ் மாற்றிட்டு வா. சார் வேண்டாம் சார். சரி உன்னோட பழைய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ திரும்புவீங்களா? உங்கள் இன்னர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முடியை முன்னாடி கொஞ்சம் விழுந்திருக்கும், அந்த முடியை சரி பண்ணி அந்த முடியை பின்னாடி தள்ளி விட்டு
போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறைச்சாப்பில் அவர் நின்றுட்டு நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் நின்றுட்டு இருந்திருப்பார். அவருக்கு என்னவோ தெரியல, இந்த நேரம் அவருக்கு ஏதோ அவரோட கேரக்டரே டோட்டலாக சேஞ்சாக அப்படியே மாறின மாதிரி இருக்குது. என்ன செக்கே பண்ணுற, இவன் தியாவா ஓயினா, தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருந்திருப்பார். சார் ட்ரெஸ் எல்லாம் ஓகேவா சார்? கொஞ்சம் லென்த்தியான ட்ரெஸ், மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குது சார். அந்த செக்ஷன் கொஞ்சம் போகிறீங்களா? அதில் ஒரு 10 ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் பேக் பண்ணுறீங்களா? சார் நீங்கள் செலக்ட் பண்ணி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலக்ட் பண்ணி எடுத்திருப்பார். இப்போது நீங்கள் அப்படி தான் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அவர் வீட்டுக்கு பார்த்தா பெரிய வீடு, கெஸ்ட் ஹவுஸ் தான். சார் இது உங்கள் வீடா? சின்ன வீடு தான். சார் இது சின்ன வீடா? இது ரொம்ப பெரிய வீடு சார், நான் அந்த மாதிரி வீடு பார்த்ததே கிடையாது. இதோட பெரிய வீடாக இருக்கும் என்னோடய வீடு. இது கெஸ்ட் ஹவுஸ்ன்றதால சின்னதாக இருக்குது. ஓ இது சின்ன வீடா? என்ன என்ன பேசிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை சார், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சார். ஓகே, நான் நான் எங்கே சார் இருக்கிறது? மேலே போயிட்டு ரைட்டு. ஏன் சார் கீழே எது ரூம்? கீழே ரூம் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் அது க்ளீன் பண்ணல, மாலை தான் க்ளீன் ஆகிருக்கு. போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் மேலே போகிறீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகிறீங்க. அவர் உங்களே நோட் பண்ணி பேக் சைட்லேருந்து பார்த்துட்ருக்காரு. கீழே ஹாலில் இருந்துட்டு நீங்கள் மேலே ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்போ திரும்பி பார்த்துட்டு, சார் ரைட் சைடா லெஃப்ட் சைடா? லெஃப்ட் சைடு என்னோடய ரூமு, ரைட் சைடு உன்னோடது. போ. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறீங்க. போயிட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் லாக் பண்ணியிருக்க மாட்டீங்க. போயிட்டு அங்கே கவுச்சில் உட்காந்துக்கிட்டு அந்த சூட்கேஸ் மேலே சாஞ்சி குனிஞ்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. மாடர்ன் ட்ரெஸ்லாம் நான் எப்படி போடுவேன்? எனக்கு அது போடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. இதோ பார், போட்டு பழகிக்கோ, புரியுதா? இன்றைக்கி ஈவினிங்குள்ளால் எனக்கு 2 மாடர்ன் ட்ரெஸ் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவர் செவத்தில் சாஞ்சிட்டு நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. சார் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் சார், மாடர்ன் ட்ரெஸ் மட்டும் வேணாம் சார், எனக்கு அதை போட அருவருப்பாக ஃபீல் ஆகுது சார். என்னோட தைஸ் வரைக்கும் இருக்குது சார் அது. அதுக்கு எல்லா பொண்ணுங்களும் போடுறாங்க, பட் எனக்கு அது ஏதோ என்ன சார், என்னோடய உடம்பு என்ன சார், என்னன்னு கேட்டேன் சார். அது என்னோடய உடம்பு பாதிக்கு மேலே தெரியுது சார். அது என்னோடய இன்னர் வேர் மாதிரி தான் சார் இருக்குது எல்லாமே ட்ரெஸ். அவருக்கு இதை கேட்கும்போது ரொம்ப உன்னோட பர்சனல் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவருக்கு. சரி இதில் மேக்ஸி ட்ரெஸ்ஸாக எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கோ. பட் ஆனால் ரொம்ப மாடர்னாக இருக்கிற மாதிரி காமிக்கணும்னு நான் சொல்கிறப்போ அந்த 4 ட்ரெஸ்ஸில் ஏதாவது 2 ட்ரெஸ் போடுங்க சார். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போகிறதுக்காக போவார். நீங்கள் சார் சொல்லு. அவர் உங்கள் முகத்தை பார்க்கல. அவர் கதவை ஃபேஸ் பண்ண மாதிரி வெளில போகிறதுக்காக கதவை ஓப்பன் பண்ணியிருப்பார். சார் இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லு, என்ன வேணும்? சார் இல்லை, இந்த ட்ரெஸ்லேயும் நிறைய லோ நெக் இருக்குது சார், ஸ்லீவ்லெஸ் கூட 2 இருக்குது சார். அதுக்கு இப்போ என்ன வேணும், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. இல்லை என்கிட்ட இருக்கிறது நார்மல் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுற. என்னன்னு சொல்கிறியா? எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க சார். யாராவது லேடிஸ் அந்த மாதிரி, உங்கள் லேடிஸ்லாம் கூப்பிட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி என் தங்கச்சியாக நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அவளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னா நான் சொல்லிகிட்ருக்க முடியாத ஒய்யன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட திரும்பி வந்திருப்பார். சார் ப்ளீஸ் கொஞ்சம் தூரமாக நின்று, உன்னை அப்படியே ஒன்றும் பண்ணிட மாட்டேன், புரியுதா? சார் இல்லை, என்ன ஒய்யன், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, தயவு செஞ்சு என்கிட்ட கொஞ்சம் கேஷுவலாக பேசி ஒய்யன். சார் நான் ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் உங்கள் கோல்டு வாய்ஸ் எனக்கு பயமாக இருக்குது, வேற ஒன்றும் சார். சரி என்ன வேணும் சொல். இல்லை சார், இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுற. என்ன வேணும் சொல்லு ஒய்யன், ஆஸ் அ பிரதரா. சொல். சரிங்க சார், நார்மலாக யூஸ் பண்ணுற இன்னர் வேர்ஸ் எதுவும் அதுக்கு போட முடியாது. நான் வச்சுருக்கிறது எல்லாமே நார்மலாக யூஸ் பண்ணுற
இன்னர்வேர்ஸ் தான் சார். ம் சரி, போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாமா? எப்படி சார், நான் ஜாக்சன் கூட போயிட்டு. என்ன ஒயின் பேசுகிற? அவனும் ஒரு பையன் தானா? ஆமாம் சார், பட் ஆனால் எனக்கு. வா, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன். இல்லை சார், நான் கம்ஃபர்ட்டாக. ஏன் இப்போது என்கிட்ட கம்ஃபர்ட்டாக என்ன ஃபீல் பண்ணலாம் உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருப்பார். அதாவது இப்போது அவருக்கு வந்து பொசஸ். இப்போது நம்மக்கிட்ட பேச முடியாது, எப்படி ஜாக்சன் கிட்ட மட்டும் இவளுக்கு பேச முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு பொசஸ் வந்திருக்கும். சார் இல்லை சார், எனக்கு ஜாக்சன் வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன் சார் நான். சரி, நான் வந்துட்டு ஒன்று கேட்குறேன், பதில் சொல்கிறியா? சொல்லுங்கள் சார். உன்னோட பர்சனலில் தான் நான் கேட்க போகிறேன், பதில் ஒழுங்காக சொல். சொல்லுங்கள் சார். சொல்கிறேன். ஜாக்சன் உனக்கு யார்? ஃப்ரெண்டு சார். ஜாக்சன் உனக்கு ரொம்ப ரொம்ப யார், அது சொல்லு. ஃப்ரெண்டு தான் சார், ஃப்ரெண்டுன்ற சோனை தாண்டி எதுவும் இல்லையா? இல்லை சார், ஃப்ரெண்டு தான். உண்மையை சொல்லுவேன். ஃப்ரெண்டு தான் சார். ஃப்ரெண்டுன்றவனை கூப்பிட்டு போயிட்டு இன்னர்வேர் வாங்க முடியுது, என்ன கூப்பிட்டு போக முடியல அவனுக்கு? சார் அவன் ஃப்ரெண்டு, எனக்கு எல்லாமே அவன் தான் சார். லவ் பண்ணுறியா அவனை? சார் என்ன பேசுகிறீங்க? தப்பாக பேசாதீங்க சார். உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எனக்கு எல்லாமே சார், கூட பிறக்காத ஒரு பாண்டு எனக்கு அவனுக்கு. சரி, நான் கூப்பிட்டு போகிறேன். கேஷுவலாக என்கிட்ட பழகப்பாரு ஒயன், அதுக்காக தான் இந்த 1 வீக். புரியுதா? புரியுது சார், பட் ஆனால் உங்கள் கொள்கை நான் மாற்றிக்கிறேன், உனக்காக மாற்றிக்கிறேன். புரியுதா? என்னோடய கேரக்டர் அப்படி, மற்றபடி நான் பேசுகிறத வச்சு. புரியுது சார், பட் ஆனால் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார். நீங்களும் இதுக்கு கண்ணில் தண்ணி போ. இல்லை சார், கொஞ்சம் சரி கூல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு நெஞ்சில் வந்து ஒரு தடையை கொடுக்குறாரு. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரி வைன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வெளில போயிருப்பார். என்னடா பண்ணுற ஜேக்கே, எதுக்கு அவளுக்கு ஒன்றுன்னா உனக்கு அவ்வளோ துடிக்குது? சும்மா 6 மாதம் நடிக்கிறதுக்காக வந்திருக்கா. அவகிட்ட போயிட்டு ரொம்ப தங்கச்சிகிட்ட கூட இப்படி நடந்துப்பியான்னு தெரில. ஆனால் அவகிட்ட என்னமோ அவள் கண்ணை பார்த்தா ஒரு மாதிரி ஆகிற, அவனுக்கு ஏதாவதுனா துடிக்கிற. என்னாச்சு ஜெக்கே உனக்கு? இந்த சென்டிமெண்ட் எல்லாம் உனக்கு ஏதாவது இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜேகே யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் அங்கே வந்து ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நமக்கு டக்குன்னு நமக்கு காம் பண்ணுறதுக்காக தான் அவர் அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசு தேர்த்திக்கிட்டீங்க, அதை மறந்துட்டீங்க. பட் அவருக்கு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் அவரை இழுக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. பட் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் தங்கச்சியாக நடிக்கணும், அந்த சுச்சுவேஷன்லாம் அவர் கடந்து வரணும், அவங்க பாடி சரியாகணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிட்ருக்காரு. இப்போது நீங்கள் சரியாயிட்டு வெளில வந்து சார் சொல்லுவேன் சார், தியானை கூப்பிட்டு பழகிறேன்னு சொன்னீங்க, தியானை கூப்பிடுங்க சார். சொல்லு தியா, என்ன ஏதாவது சொல்லணுமா? ஆமாம் சார். சொல்லு, ஏதாவது வேணுமா? தயவு செஞ்சு ஹெசிடேட் ஆகாமல் பேசு தியா. நான் உனக்கு அண்ணன். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணாவா? ஆமாம் சார், நீங்கள் தான் அண்ணான்னு கூப்பிட்டு. ஆமாம், நான் தான் கூப்பிட சொன்னேன். சரி, இன்றைக்கி மட்டும் சாருன்னு கூப்பிட்டுக்கோ, நாளையிலேருந்து அண்ணான்னு கூப்பிட்டேண்ணா. ஏன் சார் இன்னிலேருந்து? பரவாயில்ல, இன்றைக்கி மட்டும் சாருன்னு கூப்பிட்டு, நாளையிலேருந்து அண்ணான்னு கூப்பிடுண்ணா. பரவாயில்ல சார். ஓகே ஒயன், இன்றைக்கி மட்டும் சாருன்னு கூப்பிட்டு, நாளையிலேருந்து பழகிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வெளில போகிறோம். சரிங்க சார். சரி, ஓகேடா. இந்த பாட்டு வந்து இதோட முடியட்டும். இது வந்து எஃப்எஃபாக போடலாமா, இல்லை 2 ஷாட் இல்லை 3 ஷாட்லாம் முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுறீங்களா? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டோரி கொஞ்சம் நான் ரைட் பண்ணி வச்சுப்பேன். ஓகேடா. என்னோடய வாய்ஸ் அண்ட் ஸ்டோரி லைன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ தயவு செஞ்சு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த லைக் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு போயிடுங்கடா. நெகட்டிவோ ப்ளஸ் பாயிண்ட்டோ மைனஸ் பாயிண்ட்டோ எதுவோ இருந்தாலும் கொஞ்சம் கீழே ஏன் இப்படி கேவலமாக
பேசி வச்சுருக்கேன். இது ஏன் இந்த ஸ்டோரி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? கழுவி ஊற்றியாவது ஏதோ ஒரு 2 கமெண்ட் போட்டு போங்க. நான் என்னுடைய மைனஸை நான் திருத்தி ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றிப்பேன் அப்படின்றதுக்காக மட்டும்தான். நீங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். நெகட்டிவாக இருந்தாலும் தயவு செஞ்சு போடுங்க. நான் மனசார ஏற்றுக்கிறேன். என்னோடய தப்பை நான் திருத்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அதை விட பெஸ்ட்டாக கொடுப்பேன். அதனால் நீங்கள் நெகட்டிவோ ப்ளஸ் பாயிண்ட்டோ, மேக்ஸிமம் நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்கப்பா. ப்ளஸ் பாயிண்ட் கூட பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தால் ஓகே சூப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். மெனக்கெட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன் இல்லைங்களா, அதுக்காக ஒரு சின்ன ஒரு கம்பன்சேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கட்டுமே. தேங்க்யூடா கைஸ், பாய்.